Hello everybody, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to Physics Wala. இன்னைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு திடீர்னு ஏதோ ஒரு நாள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிளாஸஸ் எப்பவுமே என்ன இருந்தது ரெக்கார்டட் வீடியோ இருந்தது. பட் லாஸ்ட் 3 டேஸ்ல லைக் மண்டேல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லைவ் வந்துட்டு இருக்கோம். காரணம் என்ன ஒன்லி ரீசன் இஸ் நம்மளோட செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் வரப்போகுது, ரைட்? ஸோ அந்த செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம மார்க் நல்லா வாங்கணும், நம்ம ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம லைவ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் ஆர் நோ, லைவ்ல நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் முடிஞ்சது, உங்களுக்கு செகண்ட் கெமிஸ்ட்ரி, நேற்று கெமிஸ்ட்ரி நீங்க பாத்தீங்க, இன்னைக்கு ஜுவாலஜி, ரைட்? ஸோ நம்ம ஜுவாலஜியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அண்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம எடுக்க போறோங்கிறது நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி லைக் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்க போறோம், இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறது கொஸ்டின்ல எப்படி நீங்க ஆன்சர் எழுதணுங்கிறதும் சொல்லி தர போறேன். ஓகே, நீங்க எப்படி ஆன்சர் எழுதணும், ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அண்ட் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் சொல்ல போறேன். இட்ஸ் லைக் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் அந்த அதோட ஆன்சர்ஸ் நீங்க எப்படி எழுதலாம், அதுக்கு கொஸ்டினுக்கு மீனிங் என்ன, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன வரும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்றேன். அண்ட் அதோட ஆன்சர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்டான டயக்ராம், ஒரு ப்ரெடிக்டட் டயக்ராம், கண்டிப்பா இந்த டயக்ராம் உங்க செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்டடான நான் ஒரு டயக்ராம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் அந்த டயக்ராம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன டயக்ராம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிடபிள்யூ தமிழ்நாடு கிளாஸ் 11 and 12 அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனலை நீங்க என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஆல்ரைட், இந்த கீழே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல் ஃபார் ஆல் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் ரிலேட்டட் லேட்டஸ்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்டான டயக்ராம் இந்த லெக்சர் முடிஞ்ச உடனே நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அது போக நாளைக்கு காலையில லைக் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இல்ல நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ட் என்னென்ன டயக்ராம்ஸ் மொத்தம் இந்த சாப்டர்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் இருக்கு, ஆல் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸோட லிஸ்ட் நான் உங்களுக்கு போட்டுருவேன் அந்த சேனல்ல. அதனால அந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? வெரி குட் நிலா, வெரி நைஸ். குட் ஈவினிங் நிலா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் செஷன். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அதுல இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் லைக் கொஸ்டின்ஸ், மைண்ட் மேப், டிபிபின்னு சொல்ல முடியாது, நம்ம இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் நான் போஸ்ட் பண்ண போறேன் இனிமேல். லைக் ஆல்ரெடி சார் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இனிமேல் நிறைய அக்ரெசிவா நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் வந்துட்டு இருக்கும். அதனால வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ண சொல்லிருங்க. நீங்க ஜாயின் பண்ணது நல்ல விஷயம் ஆயிடுச்சு. சரி, சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா 3 சாப்டர் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, எவ்வளவு சாப்டர் இருக்கு? 3 சாப்டர் இருக்கு. சாப்டர் நம்பர் 1, லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். ஸோ லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட யூனிட் 4. ஸோ இது எல்லாமே என்னது, யூனிட் 4ஓட தான். ஸோ உங்களுக்கு யூனிட் 4 இதுதான் உங்களோட தமிழ்நாடு புக்ல யூனிட் 4 அப்படிங்கிறது தான் இந்த சிலபஸ், நம்மளோட செகண்ட் மிட் டர்ம் சிலபஸ் இல்லையா? ஸோ அதுல லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் நம்பர் 1. நம்பர் 2, நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நியூரல் கண்ட்ரோல் and coordination. Neural control and coordination. And மூணாவது என்னது, chemical coordination and integration. கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன். இந்த 3 சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இந்த 3 சாப்டர்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன ஆன்சர் எப்படி எழுதணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், so these are the 3 chapters which we are going to cover. இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது இந்த 3 சாப்டர் தான்.
ஓகே, இது உங்களோட சாப்டர் நம்பர் 9 நினைக்கிறேன். 9, 10 and 11. எஸ், சாப்டர் நம்பர் 9, 10 and 11 அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் கரெக்ட். அப்படி இல்லைன்னா என்னென்ன சாப்டரோ நீங்க பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல இருக்கிற இந்த 3 சாப்டர் தான் உங்களோட செகண்ட் மிட் டர்ம் சிலபஸ். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல நிறைய இடத்துல இந்த 3 சாப்டர் தான் என்னது நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதனால இந்த 3 சாப்டர். ஸோ இதுல என்ன ஃப்ரீ எம்டியா இருக்கு, நம்ம எதை எழுதிடலாமா இதுல? ரைட், ஜுவாலஜி ஃப்ரீயா இருக்க கூடாதுல. அண்ட் சக்சஸ் அப்படிங்கிறது என்னது? சக்சஸ் is the result of hard work and consistency. Hard work and consistency. இதுதான் இன்னைக்கு நம்ம today's thought. இன்னைக்கு என்ன thought? Success is the result of hard work and consistency அப்படிங்கிறது நான் சொல்ற ஒரு லைன். எப்பவுமே ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஆனா அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும்? கன்சிஸ்டன்டா நம்ம செய்யணும். அப்போதான் சக்சஸ் கிடைக்கும். நான் படிச்சுட்டே இருக்கேன் சார், ஆனா எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது, மார்க் நல்லா வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா? நம்ம படிச்சுட்டே இருக்கேன் சார், பட் எனக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? கொஸ்டின்ஸ் ஐ மீன் கரெக்டான ரிசல்ட் அதுக்கு வர மாட்டேங்குது, அதுக்கு தேவையான சக்சஸ் நம்மளுக்கு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன யோசிக்கணும்? ஹார்ட் ஒர்க் இருக்கணும் இல்லையா? ஹார்ட் ஒர்க் இருந்தாதான் நமக்கு ஐ மீன் அந்த ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பட் கன்சிஸ்டன்டா பண்றது கிடையாது. கன்சிஸ்டன்டா பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கன்சிஸ்டன்டா நம்ம எந்த விஷயமும் பண்ணல அப்படின்னா நீங்க என்னதான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க 4 மணி நேரம் படிக்கிறீங்க, நாளைக்கு 1 மணி நேரம் தான் படிக்கிறீங்க, அடுத்த நாள் 7 மணி நேரம் படிக்கிறீங்க, அதுக்கு அடுத்த நாள் நீங்க படிக்கவே இல்லை. இப்படி அன்கன்சிஸ்டன்ட் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சரியா? சோ என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா அதுவே கன்சிஸ்டன்டா பண்ணணும். விச் மீன்ஸ் ரெகுலரா. இப்போ 4 மணி நேரம்னா 4 மணி நேரம் டெய்லி நீங்க படிக்கணும். ஒரு நாள் 1 மணி நேரம், இன்னொரு நாள் 7 மணி நேரம் அப்படி படிக்க கூடாது. ஸோ கன்சிஸ்டன்டா பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். தட் இஸ் டுடேஸ் தாட். இன்னைக்கு தாட் அதுதான். ஓகே, சரி. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது? லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். அதோட கொஸ்டின் நம்பர் 1 இதுதான் நம்மளோட கொஸ்டின் நம்பர் 1. Alright, question number 1 என்னது? Name the different types of movement. மூவ்மெண்ட்ல எத்தனை டைப் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டின். ஆன்சர் என்ன? அமீபாய்டு மூவ்மெண்ட், சீலியரி மூவ்மெண்ட், மஸ்குலர் மூவ்மெண்ட் அண்ட் ஃபிளஜலார் மூவ்மெண்ட். இது வந்து கிறிஸ்ப் நம்ம இம்பார்ட்டன்ட். இது என்னது? இந்த 4 வார்த்தை அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான கீவேர்டு. நீங்க கொஸ்டின் எழுதும்போது இந்த கீவேர்டு மட்டும் எழுதக்கூடாது. இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸாம் அப்படிங்கறனால மெயின் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த கீவேர்டு கண்டிப்பா இருக்கணும். சோ இங்க போர்ட்ல இருக்கிறது கீவேர்டு, அது கண்டிப்பா உங்களோட பேப்பர்ல இருக்கணும். அதை தவிர எப்படி எழுதலாம் இந்த கொஸ்டினை? சோ நேம் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 இப்படின்னு போட்டு 4 வார்த்தை எழுதணும். இந்த 4 ஆன்சர் எழுதணும். இதுதான் இதுல கீ பாயிண்ட். நீங்க இது எழுதிருக்கீங்க, இதுல 4ல 2 தான் எழுதிருக்கீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்காது. 3 தான் எழுதிருக்கீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்காது. இதை தவிர வேற ஏதாச்சும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க, தோ இட் இஸ் கரெக்ட், அது கரெக்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அமீபாய்டு மூவ்மெண்ட்டுக்கு பதிலா நீங்க என்ன எழுதிட்டீங்க? லியூகோசைட்டிக் மூவ்மெண்ட் ஆர் லியூகோசைட்ஸ் மூவ்மெண்ட். அதுவும் கரெக்ட் தான். ஆனா லியூகோசைட் பண்ற அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேரு அமீபாய்டு மூவ்மெண்ட். சோ லியூகோசைட் மூவ்மெண்ட் நீங்க எழுதிட்டீங்கன்னா அது கரெக்ட் தான். ஆனா அது கீவேர்ட்ல இல்லாதனால நம்ம எப்பவுமே சப்ஜெக்டிவ் எக்ஸாம் எழுதும் போது நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருக்கட்டும், சிபிஎஸ்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கரெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கீவேர்டு வச்சிருப்பாங்க. அந்த கீவேர்டு அதுல இருக்கா, அப்பதான் மார்க் கிடைக்கும். சோ அந்த கீவேர்டு தான் இதெல்லாமே. அண்ட் இது கண்டிப்பா உங்க பேப்பர்ல இருக்கணும். இருந்தா 2 மார்க் கன்ஃபார்ம் கிடைச்சிரும். ஆல்ரைட், சரி. அடுத்த क्वेश्चन என்ன? அடுத்த क्वेश्चन, what is the next question? Name the different types of movement. All right, okay. அடுத்த क्वेश्चन என்னது? Name the filaments present in the sarcomere. இது question number 2. Name the filaments present in the sarcomere. Answer என்ன?
actin that is thin filament and myosin that is thick filament. இதுதான் இதுல இருக்கிற key point. என்னது நம்மளோட actin and myosin இந்த ரெண்டு தான் இதுல key point. ஆனா இதுக்கு பதிலா நீங்க thin filament and thick filament எழுதினாலும் இதுல half mark and half mark அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 1 mark தான் கொடுப்பாங்க. பட் இந்த பாயிண்ட் நீங்க எழுதுனா half mark and half mark கிடைக்கும். ஒரு சில இடத்துல இதுக்கு ரெண்டுக்கு 1 mark அப்படின்னு போடலாம். பட் பிகாஸ் இது சப்ஜெக்டிவ் ரைட்டிங் அப்படிங்கறனால இந்த ரெண்டு கீ டேர்ம் கண்டிப்பா இதுல இருக்கணும். அது போக நேம் த ஃபிலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் த சார்கோமியர். சார்கோமியர் அப்படின்னு என்ன? சார்கோமியர் அப்படிங்கிறது கான்ட்ராக்டைல் யூனிட். கரெக்டா? ஒரு யூனிட் Z லைனுக்கு இடையில இருக்கிற இந்த யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஆக்டின், இங்க ஒரு ஆக்டின் இருக்கு, இடையில நம்மளுக்கு மயோசின் இருக்கு. இடையில என்ன இருக்கு? மயோசின் இருக்கு. இங்க ஒரு ஆக்டின் இருக்கு, இங்க ஒரு ஆக்டின் இருக்கு, இடையில நம்மளுக்கு என்ன இருக்கு? thick filament that is myosin இருக்கு. இங்க ஒரு ஆக்டின் இருக்கு, இங்க ஒரு ஆக்டின் இருக்கு. so now இதுல இங்க என்ன இருக்கும்? ஒரு Z லைன் இருக்கும், இங்க ஒரு Z லைன் இருக்கும். so the space between this two Z line is called sarcomere. sarcomere அப்படினா என்ன? இந்த space between two Z line. இதுக்கு இந்த ஒரு Z லைனுக்கு இன்னொரு இதுக்கு பேர் என்ன? Z line. இது ஒரு Z band or Z line, இது ஒரு Z line. so ரெண்டு Z லைனுக்கு இடையில இருக்கிற அந்த ரீஜன் தான் என்னது? sarcomere. அப்போ எந்தெந்த ஃபிலமெண்ட் சார்கோமியர்ல இருக்கு? ஒன்னு நம்ம ஆக்டின் இங்க இருக்கு, இது ஆக்டின் தான், இது ரெண்டு ஆக்டின் தான். அண்ட் இங்க என்ன இருக்கு? மயோசின் இருக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆக்டின் அண்ட் மயோசின். ஓகே, பட் எப்படி எழுதுவீங்க இந்த ஆன்சர்? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? நேம் த ஃபிலமெண்ட்ஸ் present in the sarcomere. The filaments which are present in the sarcomere are, okay, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி filaments present in the sarcomere are அப்படினு போட்டு actin thick filament, thin filament, myosin thick filament அப்படினு இந்த ரெண்டு வேர்ட் எழுதுவீங்க. கரெக்ட்டா? இதுதான் question number 2. அடுத்த question. Name the contractile proteins present in the skeletal muscle. Name the contractile proteins present in the skeletal muscle. All right, சரி, இதுதான் நம்மளோட question. அப்போ contractile protein, இது question number 3. நம்மளோட question number 3. இது ஒரு very important previous year question. இது வந்து ஒரு PYQ. இது என்னது? ஒரு PYQ. previous year question. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிற ஒரு question. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு question. சரியா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? நேம் த கான்ட்ராக்டைல் புரோட்டீன்ஸ் present in the skeletal muscles. skeletal muscle இருக்கிற கான்ட்ராக்டைல் புரோட்டீனுக்கு பேர் என்ன? ரெண்டு கான்ட்ராக்டைல் புரோட்டீன் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, அது என்னது? அதுதான் நம்ம thick and thin protein. ஓகே, சோ என்ன எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். the contractile proteins present in the skeletal muscle are number 1 actin and number 2 myosin. அவ்வளவுதான். இது எல்லாம் 70 மார்க், 2 மார்க், 2 மார்க் क्वेश्चंस. இது எல்லாமே கேக்குறது எல்லாமே 2 மார்க் क्वेश्चंस. மேபி இந்த மாதிரி சின்ன சின்ன क्वेश्चंस ரெண்டு क्वेश्चंसா கொடுத்து ஒரு 2 மார்க் கூட கேட்கலாம். இதுக்கு half மார்க் கொடுத்து, இதுக்கு half மார்க் கொடுத்து, இதுக்கு ஒரு क्वेश्चन, இன்னொரு क्वेश्चन இதே மாதிரி சின்ன சின்ன क्वेश्चन அப்படினு சொல்லிட்டு இன்னொரு क्वेश्चन ஆட் பண்ணி அத 2 மார்க்கா கொடுக்கலாம். சரி, அப்படி இல்ல இத 2 மார்க்கா கொடுக்கறாங்கன்னா இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க and இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. சோ மொத்தத்துல சப்போஸ் நீங்க ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணல அப்படினா ஓவராலா 0.5 குறைச்சிடுவாங்க. சோ 1.5 உங்களுக்கு மார்க் வரும். நீங்க இது மட்டும் தான் எழுதி இருக்கீங்க and ஸ்டேட்மென்ட் எழுதல அப்படினா 0.5 குறைச்சு ஒரு 1.5 மார்க் கொடுப்பாங்க. கேட்டா என்னது? ஸ்டேட்மென்ட்டோட நீங்க எழுதணும். இது சப்ஜெக்டிவ் क्वेश्चन, 2 மார்க் क्वेश्चन. வெறும் வேர்ட்ஸ் மட்டும் எழுதுனா வேலைக்கு ஆகாது. தோ ஆன்சர் இஸ் கரெக்ட், இருந்தாலும் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குறைப்பாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ்ல குறைக்க மாட்டாங்க, ஒரு சில ஸ்கூல்ஸ்ல குறைப்பாங்க. ஆனா குறைக்கணும், இதுதான் ரூல். ஏன் குறைக்கணும்? ஏன்னா அது வந்து சப்ஜெக்டிவ் டெஸ்ட் பார்க்கணும்னா சப்ஜெக்டிவ் டெஸ்ட்ல நீங்க ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால பட் லாஜிக்கலி டெக்னிக்கலி இந்த ரெண்டு வேர்ட் எழுதினாலே ஃபுல் மார்க் கொடுக்கணும். பட் பிகாஸ் இட்ஸ் சப்ஜெக்டிவ் டெஸ்ட், அதனால இப்படி இருக்கணும். நீங்க சப்போஸ் ஐசிஎஸ்சியா இருக்கீங்க, ஐசிஎஸ்சில நீங்க அதெல்லாம் தேவையில்லை, ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அங்க क्वेश्चंस அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி 1 வேர்ட் 2 வேர்ட் क्वेश्चंस எல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் பிகாஸ் ஸ்டேட் போர்டு அப்படிங்கறதுனால கேட்பாங்க இதுல. சரி, அடுத்த क्वेश्चन என்ன? What is the next question? Question number 4. Question number
4 என்னது when does describing a skeletal muscle what does striated means இதுதான் இதுல focus point என்ன striated so நம்ம skeletal muscle அப்படினு சொல்லி describe பண்ணும்போது அதுல striated அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன ஓகே so இங்க question என்ன கேட்டிருக்காங்க when describing a skeletal muscle what does striated mean உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும் striated என்னது சரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் striated என்ன அதுக்கு அப்புறம் எப்படி எழுதலாம் ஆன்சர் அப்படிங்கறத சொல்றேன் ஒரு skeletal muscle இருக்குனா skeletal muscle எப்படி இருக்கும் இட்ஸ் லைக் இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க ஒரு ராட் மாதிரி இருக்கு skeletal muscle இந்த skeletal muscleல actin and myosin அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆயிருக்கும் லெட்ஸ் சே இதுதான் actin இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு ஓகே actin இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா actin இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு actin இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு இதுக்கு இடையில என்ன அரேஞ்ச் ஆயிருக்கு மயோசின் அரேஞ்ச் ஆயிருக்கு கொஞ்சம் திக்கா வரையலாம் ஓகே இங்க எப்படி என்ன அரேஞ்ச் ஆயிருக்கு மயோசின் அரேஞ்ச் ஆயிருக்கு இப்படி மயோசின் அரேஞ்ச் ஆயிருக்கு ஆனா இத நம்ம என்ன பண்ணலாம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஆர் இது வந்து வெறும் ஒரு 4-5 தான் வரைஞ்சிருக்கேன் இத கசகசன்னு இருக்கும் அதே இது வந்து டைரக்டா இப்படி கண்ணில் பார்க்க முடியாது இல்லையா சோ நம்ம என்ன பண்ணலாம் இப்பவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேமரால நான் கேமரால அந்த கேமராவோட ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரியேட்டடா தெரியுது இது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் தூரமா உங்க ஸ்கிரீனை வச்சு நீங்க தூரமா நின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஸ்ட்ரியேஷன்ஸ் தெரியும் பேண்ட் மாதிரி தெரியும் லைன் மாதிரி தெரியும் இதே மாதிரிதான் நம்ம ஸ்டெயின் பண்ணி இத கலர் பண்ணி இப்ப நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இது எப்படி தெரியும் இந்த மாதிரி கோடு கோடா நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி பேண்ட் மாதிரி தெரியும் சோ இந்த பேண்ட் தான் என்னது ஸ்ட்ரியேஷன்ஸ் ஏன் இது இருக்கு ஏனா ஆக்டின் அண்ட் மயோசின் ஓவர்லாப் ஆயிருக்கிற இந்த ரீஜன்ல என்ன ஃபார்ம் ஆகும் ஸ்ட்ரியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் ஓவர்லாப் ஆயிருக்கிற அந்த ரீஜன்ல என்ன இருக்கும் ஸ்ட்ரியேஷன்ஸ் தெரியும் ஓகே so the word striation means என்ன எப்படி ஆன்சர் எழுதுவீங்க when described a skeletal muscle what does striated mean the word நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க the word striated means the overlapping arrangement of actin and myosin filaments okay myosin filaments the word striated means the overlapping arrangement of actin and myosin filaments இப்படி எழுத கூடாது பட் இப்படி நீங்க என்ன பண்ணலாம் இதுல கொஞ்சம் தப்பு நடக்குது என்ன தப்பா இருக்கு இதுல the word striated means okay the word striated means இங்க எழுதுவீங்க என்னது striped appearance of the skeletal muscle due to the overlapping arrangement of actin and myosin filaments இதுதான் இங்க கரெக்ட் சரியா கரெக்ட்டா எப்படி the word striated means striped appearance of the skeletal muscle due to the overlapping arrangement of actin and myosin filament புரிஞ்சிருச்சா எஸ் இதுதான் இது எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க இதுக்கு 2 மார்க் क्वेश्चन இதுக்கு 2 மார்க் क्वेश्चन சரியா ஓகே அடுத்த क्वेश्चन என்னது how does isotonic contraction takes place isotonic contraction னா என்ன question number 5 இல்லையா yes how does isotonic contraction takes place so isotonic contraction எப்படி நடக்கும் first answer என்ன நான் ஆன்சர் எழுதுறேன் அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி எழுதலாம் how does isotonic contraction takes place an isotonic contraction takes place when so pace க்கு அப்புறம் இத நீங்க கட் பண்ணிட்டு when இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் okay takes place when a muscle okay when a muscles force
remains constant when a muscle's force remains constant while its contraction, while its length changes, resulting in the movement. So isotonic contraction அப்படினா என்ன? isotonic contraction என்ன? isotonic அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஐசோனா சேம். ஐசோனா என்னது? சேம். ரைட்? சோ இங்க என்ன ஜியோமெட்ரி சேஞ்ச் ஆக கூடாது. geometry change ஆகக்கூடாது. ஸோ இதுதான் என்னது நம்மளோட ஆன்சர். when a muscle's force remains constant while its length changes resulting in the movement. இந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட் தான் ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட்? ஓகே. அடுத்த கொஸ்டின். how does an isometric contraction takes place? how does an isometric contraction takes place? இதுதான் question number 6 I guess. Yes, question number 6. இது எவ்வளவு மார்க்? இது 2 மார்க். இது என்னது 2 மார்க் இல்ல, இது 3 மார்க்ல கூட கேட்கலாம். இது என்ன கேட்கலாம்? 3 மார்க் क्वेश्चनல கூட கேட்கலாம். இது வந்து ஒரு PYQ. இது முன்னாடி கேட்டிருக்காங்க 3 மார்க் क्वेश्चनல. ஓகே, இது என்னது ஒரு PYQ முன்னாடி 3 மார்க் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சரியா? Alright, so isometric அப்படினா geometry இங்க சேம். ஓகே, isotonic வந்து geometry சேம் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல tonicity சேமா இருக்கணும். tonicity என்ன இருக்கணும்? சேமா இருக்கணும். geometry கிடையாது, tonicity. isotonicனா இங்க என்னது? isometric அப்படினா இந்த இடத்துல தான் என்ன இருக்கணும்? geometry சேமா இருக்கணும். similar, same geometry. So geometry remains the same. geometry என்னது? geometry என்னது? remains the same. geometry சேமா இருக்கணும். அப்படினா shape எல்லாம் சேமா இருக்கணும். shape அந்த contraction பண்ணும்போது அந்த இடத்துல shape என்ன இருக்கணும்? சேமா இருக்கணும். அதுதான் என்னது? isometric அப்படினா geometry will remain the same. இதுதான் நம்மளோட key concept. இந்த questionோட key concept இதுதான். என்னது? geometry will remain the same. அப்படினா இது ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? how does an isometric contraction takes place? An isometric contraction takes place isometric contraction. So in isometric contraction, in isometric இது வந்து takes place when அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन எழுதலாம் ஆன்சர். இல்லனா இப்படி கூட ஒரு ஆன்சர் எழுதலாம். நான் ஒரு ஆன்சர் எழுதுறேன். இது நீங்க புரிஞ்சிருச்சுனா இந்த மாதிரி கூட நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம். an isometric contraction occurs when an isometric contraction occurs when the muscle tension increases, when the muscle tension increases, but the length அப்படினா என்னது? geometry. but the length இதுதான் என்னது? geometry. but the length remains the same. lengthல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, lengthல எந்த சேஞ்சஸும் இருக்காது. remains the same. lengthல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நம்ம மசிலோட டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நீங்க பிளாங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து தலையை இங்க வச்சுக்கிட்டு, இதுதான் தலை, இதுதான் கழுத்து, இது பாடி, அண்ட் கையை இங்க கீழே வச்சுக்கிட்டு இப்படி நிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கையை கீழே இந்த இடத்துல கையில இப்படி கீழே பேலன்ஸ் பண்ணிட்டு, காலை இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இப்படி பிளாட்டா, இதுதான் எர்த் சர்ஃபேஸ், பிளாட்டா இப்படி நிப்பாங்க. எக்ஸசைஸ் பார்த்துருக்கீங்களா ஜிம்ல? இதுக்கு பேர் தான் பிளாங்க்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்ச ஜிம்ல இவ்வளவுதான். ஓகே, இது என்னது, இந்த இடத்துல கையில டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், கால்ல டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஃபுல் பேக்ல டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இங்க எந்த ஒரு சேஞ்சஸ்மே என்னது லென்த் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸ்மே பண்ணல. இருந்தாலும் இந்த மசில்ஸ்ல டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்னது ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஓகே, ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். கிளியர்? ஆர் புஷிங் அகைன்ஸ்ட் த வால் கூட சொல்லலாம். புஷிங் அகைன்ஸ்ட் த வால், செவுத்தை பிடிச்சி தள்ளுறது, இதுதான் கிட்டத்தட்ட. ஓகே, இது வந்து ஃபிளாட் கீழே. ஓகே, இது என்னது, கால் எப்படி இருக்கும், கால் கீழே இருக்கும் இந்த இடத்துல. சரியா? கிளியரா? புரிஞ்சுதா? சரி, அடுத்த கொஸ்டின். நேம் த போன்ஸ் ஆஃப் த ஸ்கல். கொஸ்டின் நம்பர் என்னது, இது கொஸ்டின் நம்பர் 6, இது கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7. நேம் த போன்ஸ் ஆஃப் த ஸ்கல். ஸ்கல்ல என்னென்ன போன்ஸ் இருக்கு? ஸோ ஸ்கல்ல மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் ஸ்கல்ல எவ்வளோ இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் 28. கரெக்டா? டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் 28. இதுல ஸ்கல் அப்படின்னு சொன்னா, ஓகே, ஸ்கல் அப்படின்னு சொன்னா இதுல ரெண்டு இருக்கு. என்னது? ஒன்னு கிரேனியம், இன்னொன்னு என்ன இருக்கு? ஃபேஷியல் போன்ஸ். ஃபேஷியல் போன்ஸ். நேம் த போன்ஸ். ஓகே, அப்போ கிரேனியம்ல எவ்வளவு போன் இருக்கு? கிரேனியம்ல 8 போன் இருக்கு. ஃபேஷியல் போன் எவ்வளவு இருக்கு? 20 போன்ஸ் கிடையாதுல. எவ்வளவு போன்ஸ் இருக்கு? 14 and 8 எவ்வளவு ஆச்சு? 22 இல்லையா? சரி, அதுக்கப்புறம் இயர் ஆசிக்கல்ஸ். இயர் ஆசிக்கல்ஸ் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. ஸோ டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 28. ஹயோய்டு போன் உங்க புக்ல கொடுத்திருந்தாங்கன்னா ஹயோய்டு போன் நீங்க எழுதலாம், இல்லைன்னா எழுத வேண்டாம். அப்ப என்ன எழுதுவீங்க? கிரேனியம்ல 8 போனுக்கு பேர் என்ன? என்னென்ன போன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு பேர் எழுதலாமா? சோ நம்ம நேம்ஸ் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரேனியல் போன்ஸ்ல ஃப்ரண்டல் போன் முன்னாடி இருக்கிற இந்த போன். அடுத்தது பெரைட்டல் போன். பெரைட்டல். அடுத்தது பின்னாடி இருக்கிறது ஆக்சிபிட்டல். ஆக்சிபிட்டல். அடுத்தது சைடுல இருக்கிறது, இந்த சைடு இருக்கிறது டெம்போரல். டெம்போரல். வேற என்னது? ஸ்பினாய்டு. அடுத்தது எத்மாய்டு. எத்மாய்டு. சோ இதுதான் டோட்டல் கிரேனியம். ஓகே, கிரேனியம்ல மொத்தம் எவ்வளவு போன் இருக்கு? 8 போன் இருக்கு. ஃப்ரண்டல் எவ்வளவு இருக்கு? ஃப்ரண்டல் 1, பெரைட்டல் 2, ஆக்சிபிட்டல் 1, டெம்போரல் 2, ஸ்பினாய்டு 1, எத்மாய்டு 1. 1 தானா? எத்மாய்டு 2, 3, 4, 5, 6, 7, 8. கரெக்டாச்சா? 8 போன். அடுத்த ஃபேஷியல் போன்ல 14 இருக்கு. என்னென்ன ஃபேஷியல் போன்ஸ் இருக்கு? ஃபேஷியல் போன் 14 இருக்கா? என்னென்ன இருக்கு ஃபேஷியல் போன்? நான் இங்க எழுதுறேன். ஃபேஷியல் போன்ஸ்ல என்னென்ன இருக்கு? நம்பர் 1 மேக்ஸிலா. எவ்வளவு இருக்கு? 2. எஸ் ஆர் நோ? ரெண்டாவது ஜைகோமேட்டிக். ஜைகோமேட்டிக் 2. மூணாவது நேசல் 2. நாலாவது லாக்ரிமல் 2. அஞ்சாவது பேலடைன். பேலடைன் 2. ஆறாவது இன்ஃபீரியர். இன்ஃபீரியர் நேசல் கான்கா. இன்ஃபீரியர் நேசல் கான்கா 2. வூமர். வூமர். அதுக்கப்புறம் என்னது? மேண்டிபிள் இருக்குல்ல. மேக்ஸில் எழுதி இருக்கோம், மேண்டிபிள் எழுதல. சோ இந்த இடத்துல எழுதல மேண்டிபிள். மேண்டிபிள் 1, வூமர் 1. 14 போன்ஸ் ஆச்சான்னு பாருங்க. 2, 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 14 போன் ஆச்சா? சரி, அடுத்து என்னது? இயர் ஆசிக்கல்ஸ். இயர் ஆசிக்கல்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? 3. என்னென்ன? மாலியஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டெபீஸ். மூணுமே என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஒன்னு ரைட் சைடு காதுக்குள்ள இருக்கும், இன்னொன்னு லெஃப்ட் சைடு காதுக்குள்ள இருக்கும். சரியா? சோ 3 pairs. 3 pair இங்க இருக்கும் 3, இங்க 3 இருக்கும். இங்க மாலியஸ், இன்கஸ், ஸ்டெபீஸ், மாலியஸ், இன்கஸ், ஸ்டெபீஸ். சோ எவ்வளவு? 3 இங்க, 3 இங்க, 6. சோ 6, 14, 8. மொத்தம் எவ்வளவு? 28. சப்போஸ் உங்க புக்ல 29ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க அதுல ஒரே ஒரு போன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். தட் இஸ் ஹயோய்டு போன். சப்போஸ் omitted, இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இத omit பண்ணிட்டாங்க. பட்
இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க புக்ல கொடுத்துருந்தாங்க. பட் உங்க ஸ்டேட் போர்டில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துருந்தாங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க 29,000, ஆட் பண்ணலன்னா 28. ஓகே ரைட். அடுத்து என்னது? நெக்ஸ்ட் இஸ் யுவர் which is the only jointless bone in the human body? Which is the only jointless bone in the human body? Human bodyல இருக்கிற jointless bone என்ன? Human bodyல இருக்கிற jointless bone. எது jointless bone? எந்த போன்ல ஜாயிண்டே கிடையாது? எந்த போன்ல ஜாயிண்ட் இல்ல? hyoid bone. Answer is hyoid bone. All right, hyoid bone. எப்படி எழுதுவீங்க? The only jointless bone in the human body is hyoid bone. Clear? இது ஒரு 1 mark இல்லைனா 2 mark. Next, list the question number 8 9. List the 3 main parts of the axial skeleton. Axial skeleton ஓட 3 main parts என்ன? Axial skeleton அப்படினா என்ன? Axial skeleton னா சென்டர்ல இருக்கிற part bones. ஓகே, நம்ம skeletal system skeleton அப்படினு பார்த்தா, ஓகே skeleton அப்படினு பார்த்தா ரெண்டு பார்ட் இருக்கு. என்னது? ஒன்னு axial skeleton, இன்னொன்னு appendicular skeleton. Appendicular skeleton. இதுல axial அப்படினு பார்த்தா சென்டர் ஆஃப் தி பாடியில என்னென்ன இருக்கோ அது axial. சென்டர்ல இப்போ நான் இப்படி நின்று இருக்கேன் அப்படின்னா என்னோட சென்டர்ல என்ன இருக்கு? சோ ஒரு மனுஷன் இப்படி நின்னுட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட சென்டர்ல என்ன இருக்கு? அதுதான் ஆக்சியல் ஸ்கெலிட்டன். அப்போ சென்டர்ல என்ன இருக்கும்? சென்டர்ல ஒன்னு இருக்கும், இந்த இடத்துல ஸ்கல். ரெண்டாவது என்ன இருக்கும்? வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலம். ஆனா இங்க 3 கேட்டிருக்காங்களே, அப்ப என்னது? thoracic cage. ஓகே, என்னது? thoracic cage. thoracic cage அப்படிங்கிறது சென்டர்ல இங்க இருக்கு, இது கூட இங்க அட்டாச் இருக்கும், அதுவும் சென்டர்ல தான் இருக்கும். சோ thoracic cage. இது thoracic cage அப்படின்னு சொல்லும்போது இதுல 3 விஷயம் வரும். என்ன வரும்? இது கூட வெர்டிபிள் காலமும் சேர்ந்து வரும். thoracic vertebra, thoracic vertebra பின்னாடி, sternum और chest bone முன்னாடி, சைடுல என்ன இருக்கும்? ஒரு கேஜ்னா ஒரு கூண்டு. கூண்டு ஃபார்ம் பண்ணனும்னா முன்னாடி ஒரு செவுரு இருக்கணும், பின்னாடி ஒரு செவுரு இருக்கணும், சைடுல 2 செவுரு இருக்கணும். சோ முன்னாடி இருக்கிற செவுரு sternum, பின்னாடி இருக்கிற செவுரு vertebral column, thoracic vertebra. அவ சைடுல இருக்கிறது என்னது? ribs. ஓகே, சோ இதுதான் rib cage. சோ axial skeleton அப்படினா இந்த 3 விஷயம் தான் இருக்கணும். இந்த 3 விஷயத்துல skull 1 number 1. so the 3 main parts of the axial skeleton are, இங்க எழுதுவீங்க, are number 1 skull, number 2 vertebral column and number 3 thoracic cage. நீங்க இப்படி இத பிரிச்சு நீங்க எழுதி காமிச்சிட்டீங்க அப்படினா full mark கிடைக்கும். 3 mark question. என்னது? இது 3 mark question. clear? அடுத்த question போலாமா? yes. question number 10. question number 10. how is tetany caused? tetany அப்படினா என்ன? ஜெனரலா நம்ம பாடியில கால்சியம் லெவல் கம்மியா இருந்தா, ஓகே கால்சியம் லெவல் கம்மியா இருந்தா மசில் கான்ட்ராக்ஷன் இட்ஸ் லைக் கண்டினியூஸா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, கால்சியம் டெஃபிஷியன்சியா இருந்தா என்ன ஆகும்? மசில் கான்ட்ராக்ஷன் கண்டினியூஸா நடக்கும், அதுக்கு பேரு ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ இது மெயின் காரணம். டெட்டனி அப்படிங்கிறது ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சி டிசார்டர். கால்சியம் deficiency disorder. calcium deficiency disorder. all right, tetany. tetanus tetany வேற வேற கன்ஃபியூஸ் பண்ணிட கூடாது. tetanus அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். clostridium tetanum இல்ல tetanus அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். சோ அது வேற, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரியா? டெட்டனி அப்படிங்கிற ஒரு clostridium tetani I guess அதுதான் பேர் அதுக்கு. ஓகே, all right. now but tetany அப்படிங்கிறது வேற. tetany என்ன? tetany is caused by the calcium deficiency. ஓகே, சரி எழுதுவீங்க. how is tetany caused? tetany is the answer. tetany is caused due to
due to calcium. இந்த இடத்துல key point இதுதான், என்னது calcium, இதுதான் இதோட keyword, calcium deficiency in the blood. Calcium deficiency in the blood, calcium deficiency in the blood. இதுக்கு பதிலா நீங்க இப்படி கூட எழுதலாம், it is caused due to low calcium ion concentration in the blood. இப்படி கூட எழுதலாம். Okay, blood due to blood leading to continuous contraction of the muscle, continuous contraction of the muscle, okay, or spasm. Okay, இதுதான் டெட்டனி. இதுதான் நம்மளோட டெட்டனி. சரியா, புரிஞ்சிருச்சா? டெட்டனின்னா என்ன? இதுதான் நம்மளோட டெட்டனி. கிளியர்? சரி, இதோட மார்க் 3 மார்க் क्वेश्चन. சரி, அடுத்தது இது வந்து ஒரு PYQ வேற, PYQ. சரியா? ஓகே, நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்? ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? क्वेश्चन நம்பர் 11. ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन. இது என்னது? ஒரு 5 மார்க் क्वेश्चन and ஒரு PYQ. இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन and ஒரு PYQ. இதோட ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? The skeletal, the functions of skeletal, the functions of the skeletal systems are: number 1, என்னது? provides shape and support. ரெண்டாவது, protects internal organs. Third, enables movement by associating with muscles. Okay, associating with muscles. நாலாவது, produces blood cells. Okay, எங்க? in bone marrow. Okay, அஞ்சாவது என்னது? stores minerals. என்னென்ன minerals? like calcium, phosphorus, etc. Okay, இதுதான் 5 points and இதுதான் 5 major functions of the skeletal system. இந்த 5 பாயிண்ட் நீங்க இப்படி ஷார்ட்கட்ல நீங்க எழுதினாலும் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். நீங்க இதை என்ன பண்ணலாம்? டிஸ்கிரைப் பண்ணி கூட நீங்க பெருசா எழுதணும். பேஜ் பத்த மாட்டேங்குது, பேஜுக்கு தான் மார்க் கொடுக்குறாங்க உங்க ஸ்கூல்ல அப்படின்னா, பேஜ் பத்த மாட்டேங்குது அப்படின்னா பேஜ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். பேஜ் ஃபில் பண்றதுக்கு ஒரு ஐடியா தரேன். எப்படி பேஜ் ஃபில் பண்ணலாம்? இல்ல, the functions of skeletal systems are அப்படின்னு போட்டு, இல்லைன்னா பேஜ் ஃபில் பண்ணணும்னா இன்னும் ஒரு ஐடியா இருக்கு. skeletal system அப்படின்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. என்னது? what are the functions of a skeletal system? இந்த இடத்துல skeletal systems means the system of bones and which is very important for all the basic functions.
alright, which is important, which is vital for the survival அப்படின்னு எழுதிட்டு, or நீங்க இப்படி சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம். the functions of the skeletal systems are அப்படின்னு கூட ஸ்டார்ட் பண்ணி are first point, it provides shape and support, and hence it is called framework. Okay, and hence it provides a framework to the body. Extra ஆச்சா, இது என்னது framework. இந்த வேர்டு கூட நீங்க ஆட் பண்ணலாம், framework structure or framework. இந்த வேர்டு கூட நீங்க ஆட் பண்ணலாம். இந்த வேர்டு ஆட் பண்ணாலும் மார்க் கிடைக்கும். அடுத்தது, it also protects the internal organs from external trauma or physical trauma இப்படின்னு கூட நீங்க எழுதலாம். சரியா? பட் நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எழுதுனது கீ பாயிண்ட். அது கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும், क्वेश्चंसல கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் என்ன இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் இருக்கணும். பட் அடிஷனலா நீங்க என்ன பண்ணணும், அடிஷனலா நீங்க எழுதலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அடிஷனலா கூட எழுதலாம். என்ன எழுதலாம்? enables movement. It helps in the movement of the body by with the help of muscles அப்படின்னு கூட நீங்க எழுதலாம். அடுத்தது, it also produces blood cells which helps in blood cells, or it is the place of blood cell production. Okay, bracketல erythropoiesis என்ன எழுதலாம், erythropoiesis. and sideல location of erythropoiesis, bone marrow. இப்படி எழுதலாம் ஒரு பாயிண்ட். அடுத்து என்னது, it also stores என்னது minerals, where several minerals like அப்படின்னு போட்டு calcium, phosphorus அப்படின்னு நீங்க எழுதலாம். which helps in the which provides the rigidity to the bone அப்படின்னு நீங்க எழுதலாம். அடுத்தது என்னது, rigidity. இந்த டேர்மை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இவ்வளோ டீட்டெயிலா உங்களுக்கு ஐ டோன்ட் நோ இந்த ஆன்சர் வேற எங்கேயாவது சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் இப்படி கூட நீங்க ரெண்டு விதத்துல எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஷார்ட்கட்டா எழுதணும்னா இந்த அண்டர்லைன் பண்ணிக்கிற பாயிண்ட்ஸ் டக்கு டக்குன்னு எழுதி முடிச்சிடணும். டைம் இருக்கு. ஓகே, அண்ட் பேஜ் ஃபில் ஆக மாட்டேங்குது, வேற எதுவுமே எனக்கு தெரியல, இது அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்க ஓரளவுக்குன்னா இந்த மாதிரி கதை அடிச்சு கூட ஃபுல் மார்க் வாங்கலாம். ஃபுல் மார்க் கதை இது கிடையாது, இது எல்லாமே என்னது சாலிட் பாயிண்ட்ஸ் அடிஷ்னலா நாம் எழுதுறது. சரியா? ஹாய் தமிழேனியன், வணக்கம், வெல்கம். ஸோ அடிஷ்னலாக நம்ம எழுதுனா என்ன நம்மளுக்கு மார்க் சாலிடாக கிடைக்கும். 5 மார்க். இது வந்து ஒரு PYQ, அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப் போன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் த ரிப் கேஜ்? வெரி குட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்னது, ரிப் போன்ஸ் ரிப் கேஜ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதில் நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு vertebral column. என்ன vertebral column? thoracic vertebra வேணும். இந்த thoracic vertebrae actually T1 to T12. ஓகே, இது வேணும். நம்பர் 1. ரெண்டாவது, breast bone or chest bone or sternum, இது கண்டிப்பா வேணும். sternum இது என்னது, flat bone. sternum அப்படிங்கிறது ஒரு flat bone, so sternum வேணும். மூணாவது என்னது, மூணாவது ribs along with cartilage. இங்க என்ன கேட்டிருக்காங்க, வெறும் ரிப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ரிப்ஸ், அதனால ரிப் கேஜ் ஃபார்ம் பண்ண டைப்ஸ் ஆஃப் ரிப்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எழுதாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது நம்மளுக்கு தேவையில்லை, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. எழுதினீங்கன்னா ஓகே. இப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 மார்க் கேட்டிருக்காங்க, 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எலாபரேட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமினர் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, ஓகே பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால லைட்டா ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனா கூட அதில் கண்டுக்காம மார்க் போட்டுருவாங்க. ஒண்ணுமே எழுதாம நீங்க வெறும் மொட்டையா டேரக்டா எழுதி வச்சிருக்கீங்க, அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னா அதுல நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு குறுகுறுன்னு இருக்கும், என்னடா இது இவ்வளோ கம்மியா எழுதியிருக்கான், இதுல வேற இவ்வளோ மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, ஃபுல் மார்க் போடலாமா, வேண்டாம்.
ஹாஃப் மார்க் கூட போடலாமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால நம்ம அதெல்லாம் அந்த மாதிரி தாட் வர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். கார்டிலேஜ். இப்போ இந்த ரிப்ஸ் தான் மெயின் நம்ம கொஸ்டின். இதுல ரெண்டு டைப் ஆஃப் ரிப் இருக்கு. என்னது? ஒன்னு ட்ரூ ரிப்ஸ், இன்னொன்னு ஃபால்ஸ் ரிப்ஸ். ஒரு சில புக்ல ஓகே, ஒரு சில புக்ஸ்ல இத மூணா பிரிச்சிருக்காங்க. ஓகே, உங்க புக்ல எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. மூணா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன? ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். உங்க புக்ல எப்படி இருக்கு, உங்க ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களோட ஸ்கூல் நோட்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ட்ரூ ரிப்ஸ் வேற இந்த ரெண்டா டிவைட் பண்ணினா நம்மளுக்கு எவ்வளோ? 7 pairs, that is 14 ribs, true ribs out of 24. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 10, that is false ribs. இதுல vertebral ribs and vertebrochondral ribs அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. vertebral ribs அப்படிங்கிறது floating ribs. இதுதான் floating ribs. எவ்வளவு இருக்கும்? 2 pairs, that is 4. vertebrochondral அப்படிங்கிறது 3 pairs, that is 6. so total 10 plus 14 24 bones. அதே மாதிரி தான் இப்ப தனித்தனியா நம்ம பிரிச்சிட்டோம். இதே தான் இதுலயே வரும். ட்ரூ ரிப்ஸ் எவ்வளோ? 14 வரும். ஃபால்ஸ் ரிப்ஸ் எவ்வளோ? ஃபால்ஸ் ரிப்ஸ்னா vertebrochondral ribs 3 pairs, so 3 into 2, இங்க 2 into 2. clear? so total 24. இப்படி எழுதலாம். நீங்க உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ, எது எப்படி உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது டைம் எப்படி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க ஆன்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டுல இருந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்பா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ சூஸ் பண்றது நீங்க தான். எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். டைம்க்கு ஏத்த மாதிரி. டைம் இருக்கு அப்படின்னா எலாபரேட் பண்ணி எழுதலாம். டைம் கம்மியா இருக்குன்னா பேசிக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எழுதிட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த क्वेश्चन. What are the bones that makes the pelvic girdle? pelvic girdle என்ன ஃபார்ம் பண்ணும்? pelvic girdle என்னென்ன bones pelvic girdle ஃபார்ம் பண்ணும்? என்னென்ன? மொத்த pelvic girdle 2 போன் இருக்கு. pelvic girdle 2 போன் இருக்கு. ஓகே, pelvic girdle is hip bones. கரெக்டா? the bones that makes the pelvic girdle are fused types of 3 pairs of bones. okay, for example நீங்க டயகிராம் கூட வரையலாம். if you want, உங்களுக்கு டயகிராம் ஓகே பிடிக்குது அப்படின்னா வரையுங்க. இந்த மாதிரி வரையலாம். கொஞ்சம் இது பெருசா இருக்கும். ஓகே, இட்ஸ் லைக் திஸ். ஸோ நான் ஒரு சைடு மட்டும் வரைகிறேன், இன்னொரு சைடு வேண்டாம். இது கூட அட்டாச் ஆயிருக்கும். now இது என்னது? இலியம். ஓகே, இது என்னது? இலியம். ஸோ போன் நம்பர் 1 இலியம். ரெண்டாவது என்னது? பியூபிஸ். மூணாவது என்னது? இஸ்சியம். So there are 3 types of bones. என்னது? ilium, pubis and ischium. ilium, pubis, ischium. இந்த 3 போன் ஃபியூஸ் ஆகி ஒரு சைடு ஆஃப் த போன் ஃபார்ம் ஆகும், ஹிப் போன். அதே மாதிரி 3 போன் ஃபியூஸ் ஆகி இன்னொரு சைடு ஆஃப் த போன் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டுமே பியூபிக் சிம்பைசிஸ் அப்படிங்கிற கார்டிலேஜ் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். பியூபிக் சிம்பைசிஸ் மூலமா. சரியா? ஓகே, அடுத்தது என்னது? லிஸ்ட் த டிசார்டர்ஸ் ஆஃப் த மஸ்குலர் சிஸ்டம். லிஸ்ட் த டிசார்டர்ஸ். இது உங்க புக்ல क्वेश्चन நம்பர் 34 இல்ல
Yes, question number 34. PYQ 5 mark question. और ஒரு சில 3 மார்க் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதை குறைச்சு கூட 3 மார்க்ல கேட்கலாம். என்னென்ன? நம்பர் 1 மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. வெறும் லிஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி நம்பர் 1. நம்பர் 2 myasthenia gravis. myasthenia gravis. Number 3 tetany. Number 4 cramps. Number 5 fatigue. or muscular system related வேற என்ன எழுதலாம்? அவ்வளவுதான், இப்படி எழுதலாம். so these are the 5 disease அப்படிங்க கூட நம்ம எழுதலாம். so 5 types. clear? சரி, அடுத்து என்னது? next page number 20. oh, slide number 20. Explain the sliding filament theory of muscle contraction. Explain the sliding filament theory. Obviously இது எவ்வளோ மார்க்? 5 mark question. நான் உங்களுக்கு important key points மட்டும் நான் இதில் எழுதிடுறேன். and இது ஒரு PYQ போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு question. இது என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு question. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு question, அதனால நான் ஸ்டார் போட்டு வச்சிட்டேன். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு question. எப்படி எழுதுவீங்க? ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டெப் நம்பர் 1, muscle contraction. Muscle contraction occurs when actin and myosin filaments slides over each other. Slides over each other. இது ஸ்டெப் கிடையாது, ஆக்சுவலி இது சும்மா ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் எழுதுறது. சரியா? ஈச் அதர், இது பேசிக் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ் எழுது? இதுதான் பேசிக். இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எழுதுவீங்க. எப்படி எழுதுவீங்க? ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன், அதுக்கு ஏற்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டெப் நம்பர் 1 என்னது? ஸ்டெப் நம்பர் 1 நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிட்டில் கொலின். ஓகே, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதுதான் நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இங்கே அசிட்டில் கொலின் சினாப்டிக் லெஃப்ட்ல ரிலீஸ் ஆன உடனே நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்ல சினாப்டிக் லெஃப்ட்ல ரிலீஸ் ஆன உடனே இங்க இருக்கிற சேனல்ஸ் ஓப்பன் ஆயிரும். சோடியம் பொட்டாசியம் சேனல்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதனால மசில் டீபோலரைசஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அட்டாச் ஆனோடனே எங்க மசிலோட மெம்பரெயின்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அட்டாச் ஆன உடனே நம்ம மசிலோட மெம்பரெயின் டீபோலரைஸ் ஆகும். மசிலோட மெம்பரெயின் டீபோலரைஸ் ஆன உடனே என்ன நடக்கும்? என்ன ஆகும்? மசிலோட மெம்பரெயின் டீபோலரைஸ் ஆன உடனே அங்கிருந்து நம்மளோட கால்சியம் அயான் எங்க இருக்கும்? டி டிபியூல்ஸ் வழியா இன்ஃபர்மேஷன் போகும். அண்ட் ஸோ ஸ்டெப் நம்பர் 2 டி டிபியூல்ஸ் வழியா டீபோலரைஸ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 1 கூட வச்சுக்கோங்க, மெம்பரேன் டீபோலரைசஸ் அண்ட் டி டிபியூல் டீபோலரைசஸ். ஸ்டெப் நம்பர் 2, கால்சியம் ஃப்ரம் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் releases into the cytoplasm or sarcoplasm. Calcium from the sarcoplasmic reticulum releases into sarcoplasm. Step number 3, calcium binds with the troponin C, which made the conformational change. Okay, conformational changes troponin. Okay, conformational change and active sites of actin filament is exposed. Active sites which is present on the actin filament is exposed. Next point, என்ன எழுதுவீங்க? The myosin, the myosin binds, or the myosin head forms the cross bridge with the actin filament.
சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நீங்க ஆட் பண்ணனும்னா ATP hydrolysis takes place in the myosin head. Okay, ATP hydrolysis takes place in the myosin head and cross bridge formation takes place. Cross bridge form ஆயிரும். Cross bridge form ஆன உடனே என்ன ஆகும்? next the energy released from the myosin head that during the ATP hydrolysis, with the help of that energy the myosin head pushes or pulls the actin towards each other. This caused the muscle contraction and the sliding filaments or the sliding of actin over myosin. That's all. Then new ATP molecule binds with the myosin head, cross bridge is broken down. Clear? அவ்வளவுதான். இதுதான் ஸ்டெப். டைம் இருந்தா நீங்க இவ்ளோ எழுதலாம். டைம் இல்லைனா 4 பாயிண்ட்ல முடிச்சுக்கலாம். என்னது 4 பாயிண்ட் என்னென்ன? கால்சியம் பைண்ட்ஸ், கால்சியம் என்னது பைண்ட் ஆகிறது எது கூட? நம்ம ஆக்டின் கூட பைண்ட் ஆகி ட்ரோபோமைசின் அதோட ஆக்டிவ் சைட்டை எக்ஸ்போஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இங்க மயோசின் ஹெட்ல ATP பைண்ட் ஆகிறது, சாரி ATP ஹைட்ரோலைஸ் ஆகிறது. ஓகே, அதுதான் ரெண்டாவது பாயிண்ட். ஹைட்ரோலைஸ் ஆன உடனே அந்த ஹெட் வந்து பைண்ட் ஆகிறது. ஸோ கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்னது? ஸ்லைட் ஆகிறது டுவார்ட்ஸ் ஈச் அதர். நாலாவது ATP வந்து அட்டாச் ஆகி கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகிறது. இந்த 4 பாயிண்ட் நீங்க எழுதலாம். டைம் இல்லைன்னா இந்த 4 பாயிண்ட். டைம் இருந்துச்சு டிடெயிலா எழுதணும், நல்ல ஃபுல் மார்க் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகிறதுல இருந்து, இந்த மெம்பரேன் டீபோலரைஸ் ஆகிறதுல இருந்து, டி டிபியூஸ் டீபோலரைஸ் ஆகிறதுல இருந்து, கால்சியம் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரிலீஸ் ஆகிறதுல இருந்து, அது பைண்ட் ஆகி கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் ஆகி ட்ரோபோமயோசின் ரிமூவ் ஆகிறது அண்ட் ஆக்டிவ் சைட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறது, இது எல்லாமே எழுதலாம் கடைசி வரைக்கும் டைம் இருந்தா. கிளியர்? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணா நம்மளுக்கு பெனிஃபிட் என்ன? இது உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் மாதிரி. இது என்னது? இதுதான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொஸ்டின். ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ண என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணா ஆக்டிவா இருக்கலாம், எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம், எந்த நோய் இல்லாம இருக்கலாம், இம்யூன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணலாம், இதெல்லாமே நம்ம எழுதலாம். சரியா? ஸோ ஹோம்வொர்க் நீங்க என்ன எழுதுறீங்கன்னு பாக்குறேன். ஹோம்வொர்க் நீங்க என்ன பண்ணும்? ஹோம்வொர்க்கை நீங்க இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிருங்க பார்க்கலாம். வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க இதுக்கான ஆன்சர். டீட்டெயிலாக உட்காந்து கமெண்ட் பண்ணுங்க பொறுமையா. சரியா? ஒரு 4-5 பாயிண்ட் எழுதுங்க போதும். 4-5 பாயிண்ட் எழுதுங்க. ஆல்ரெடி நான் நிறைய பாயிண்ட் சொல்லிட்டேன், பட் நீங்க ஒரு 5 பாயிண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஆல்ரைட். ஸோ இதோட இந்த சாப்டர் என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. அடுத்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். தட் இஸ் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். த மசில் ஆர் ஸ்ட்ராங்கர். கரெக்ட். நீ ஜெயலட்சுமி உங்களோட ஆன்சரை நீங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம், லெக்சர் முடிஞ்சிடும்ல, லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் சாட்ல இல்ல, கமெண்ட்ல போடுங்க. லைவ் சாட்ல இல்லாம கமெண்ட்ல போடுங்க. உங்க பேர் வரும் அதுல. ஸோ உங்க ஆன்சர் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு லைக் என்னோட வரும், பிளஸ் என்னோட கமெண்ட் உங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்துடும். சரியா? அதான் மிஸ்டேக் இருந்தாலும் நான் அங்க திருத்திடுறேன். சரியா? சரி. அடுத்த சாப்டர் என்னது? நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது வரைக்கும். இந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாவே நான் எப்படி ஆன்சர் எழுதணும், எப்படி ஆன்சர் எழுதுனா என்ன மாதிரி மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ நான் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நான் சொல்றேன். எப்படி ஆன்சர் அப்படிங்கிறது, என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்றேன், எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்றேன், எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அதை சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா எக்ஸ்பிளைனும் பண்றேன். சரியா? ஓகே. அட் த எண்ட் ஆஃப் ரீபோலரைசேஷன், இது கொஸ்டின் நம்பர் 20, உங்களோட புக்கோட கொஸ்டின் நம்பர் 20 இது. At the end of repolarization, the nerve membrane gets hyperpolarized. Why? Hyperpolarize ஆகிறது. Why? Repolarization. So இங்க நம்மளுக்கு என்ன தெரியணும்? Depolarization என்னன்னு தெரியணும் and repolarization என்னன்னு தெரியணும். அது நம்ம பார்க்கலாம். பட் இதுல எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. இதுல அட் த எண்ட் ஆஃப் ரீபோலரைசேஷன் இதுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் நம்பர் 23
இது இம்பார்ட்டன்டான ஒரு question number 23. அதுக்கப்புறம் என்னது, differentiate between rod cells and cone cells. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு question. இது என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு question. சரியா? சரி, அடுத்தது describe the structure of receptors involved in the diagram. Okay, describe the sensor receptors present in the skin. What is ANS? இந்த questions எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, first question, that is at the end of repolarization. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இது கொஸ்டின் நம்பர் என்னது, இது நம்மளோட கொஸ்டின் நம்பர் 20th. கொஸ்டின் நம்பர் 20. சரியா? என்னது, at the end of repolarization the nerve membrane gets hyperpolarized. காரணம் என்ன? during, ஆன்சர் எழுதுறேன், எதுக்கு வேற ஆன்சர் மட்டும் நான் எழுதுறேன். என்னது, during repolarization, during repolarization நடக்கும்போது பொட்டாசியம் அயான்ஸ் ரொம்ப அதிகமா வெளியே போயிடும். சரி, என்ன ஆயிரும், பொட்டாசியம் அயான்ஸ் ரொம்ப அதிகமா வெளியே போயிடும். during repolarization the potassium ions moves out. என்ன ஆயிரும், பொட்டாசியம் அயான்ஸ் வெளியே போகுமா? yes, move out of the neuron, moves out of the neurons. correct? அப்பதான் repolarization நடக்கும். so moves out of the neurons to restore the resting potential. correct? yes, to restore the resting potential, the resting potential. right? next point என்ன எழுதலாம்? however the potassium channels remains open for a long period of time, causing excess efflux of potassium ions. இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ஆன பாயிண்ட் அப்படின்னா இதுதான், excess efflux of potassium ions. okay, excess efflux of potassium ions, இதுதான் இங்க most important key term. okay, excess efflux of potassium ions which makes the inner membrane more negative. this process is called, or this condition is called ன்னு கூட எழுதலாம். this condition, process கிடையாது, this condition is called hyperpolarization. this condition is called hyperpolarization. புரிஞ்சிருச்சா? இதுதான் ஆன்சர். more negative than the resting potential is called hyperpolarization. அது கரெக்ட் தான். காரணம் என்னங்கிறது நம்ம கிளியரா எழுதும்போது தான் நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும், 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, என்ன கிடைக்கும், 3 மார்க்ஸ். and இது ஒரு PYQ. இது என்னது, ஒரு PYQ question. சரியா? PYQ question 3 மார்க் question. அதனால கொஞ்சம் டீடைலா கிளியரா எழுதணும். சப்போஸ் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் சொல்றேன், இதுதான் நம்மளோட ஆக்சான். சரியா? இந்த ஆக்சான்ல நம்மளோட பாசிட்டிவ் அயான், வெளியே என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். வெளியில இருக்கிற மெம்பரேன் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் உள்ள இருக்கிற மெம்பரேன் நெகட்டிவ்லி சார்ஜ்
காரணம் வெரி சிம்பிள். என்னது? உள்ள நெகட்டிவ் சார்ஜ் மாலிகுல் அதிகமா இருக்கு, வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் மாலிகுல் அதிகமா இருக்கு. உள்ள இருக்கிறதுக்கு பேரு ஐசிஎம் அண்ட் வெளியில இருக்கிறதுக்கு பேரு இசிஎம். எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ், இன்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ். நாவ் ஃபர்ஸ்ட் சோடியம் உள்ள வரும். சோடியம் உள்ள வந்தோடனே உள்ள இருக்கிறது பாசிட்டிவ் ஆயிரும். ஆனா பொட்டாசியம் வெளியே போனோன்னு உள்ள இருக்கிற பாசிட்டிவ் மாலிக்யூல் வெளியே போகுது. அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் உள்ள நெகட்டிவ் ஆயிரும், வெளியே பாசிட்டிவ் ஆயிரும். ஆனா பொட்டாசியம் அயான் ஓட அந்த சேனல், ஸோ ஒரு சேனல் இருக்கும்ல, அந்த சேனல் வழியாக தானே பொட்டாசியம் எல்லாம் வெளியே போகும். அந்த சேனல் ஓப்பன் ஆயிருக்கும், க்ளோஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், சீக்கிரம் க்ளோஸ் ஆகாது. சோடியம் சேனல், இப்போ சோடியம் சேனல் இருக்கு, சோடியம் உள்ள வருது. ஸோ இந்த சோடியம் சேனல் ஃபாஸ்டா க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஃபாஸ்டா க்ளோஸ் ஆயிரும். ஆனா பொட்டாசியம் சேனல் ஸ்லோவா க்ளோஸ் ஆகும். இட்ஸ் லைக் இப்படி க்ளோஸ் ஆகுதுன்னா ஸ்லோ. இப்போ சோடியம் சேனல் பட்டுன்னு க்ளோஸ் ஆயிரும், ஆனா பொட்டாசியம் சேனல் ஸ்லோவா க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்லோவா க்ளோஸ் ஆகும்போது மோர் அண்ட் மோர் பொட்டாசியம் வெளியே போயிடும். ஸோ பொட்டாசியம் அதிகமாக வெளியே போகணுன்னு கிராஃப் என்ன ஆயிரும்? இப்படி இதுதான் 0, இதுதான் +10, இது +20, +30. ஓகே, இது மைனஸ்ல இருக்கு. அப்போ இங்க இருந்த ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல் இது என்ன ஆகும்? த்ரெஷோல்ட் பொட்டென்ஷியல் கிட்ட ரீச் ஆன உடனே மெம்பரேன் டீபோலரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டீபோலரைஸ் ஆயிட்டு இருக்கும் அண்ட் இது என்ன ஆயிடுச்சு? ப்ராப்பரா டீபோலரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சோடியம் சேனல் என்ன ஆயிடுச்சு? க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ சோடியம் சேனல் க்ளோஸ் ஆன உடனே பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆயிரும். பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆன உடனே பொட்டாசியம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ ரீபோலரைசேஷன் நடக்கும். ரீபோலரைசேஷன் இந்த இடத்துல ரீச் ஆன உடனே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ரீபோலரைசேஷன் நடந்துருச்சு. பட் இருந்தாலும் பொட்டாசியம் சேனல் க்ளோஸ் ஆகல, க்ளோஸ் ஆகல, க்ளோஸ் ஆகல, க்ளோஸ் ஆகல அண்ட் தட் கிவ்ஸ் ஹைப்பர் போலரைசேஷன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பொட்டாசியம் வெளியே போயிருக்கிற இந்த பாயிண்ட் தான் என்னது? ஹைப்பர் போலரைசேஷனுக்கு காரணம். சரியா? எக்ஸஸ் பொட்டாசியம் வெளியே போறது. ஓகே, கிளியர்? புரிஞ்சிருச்சா? அடுத்தது அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 21. The choroid plexus secretes cerebrospinal fluid. List the functions of cerebrospinal fluid. So then the functions of cerebrospinal fluid. Functions of cerebrospinal fluid. என்ன எழுதுவீங்க? இது வந்து ஒரு முக்கியமான क्वेश्चन தான். இது ஒரு முக்கியமான क्वेश्चन தான். ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான क्वेश्चन தான். Functions of cerebrospinal fluid. Functions of cerebrospinal fluid. Number 1, first one. First one, என்னது? acts as a shock absorber. ரெண்டாவது, maintains chemical stability and chemical stability and nutrient balance. சரியா? nutrient balance. மூணாவது பாயிண்ட் என்னது? third point, provides buoyancy. இதனால என்ன ஆகும்? reduces bone weight. brain weight ஆ bone weight ஆ? reduces brain weight and brain weight குறையறனால நம்மளோட pressure, ஓகே, brain weight குறையறனால என்ன ஆகும்? skull baseல and reduces the pressure at the skull baseல pressure குறையும். ஓகே, நாலாவது பாயிண்ட் என்னது?
removes waste product, removes waste products, waste products of the brain, products of the central nervous system. சரியா? இதுதான் functions of cerebrospinal fluid. அடுத்தது next question என்ன? question number, அடுத்த question number 22. autonomic nervous system na enna? okay, autonomic nervous system na enna? so it's like autonomic nervous system. autonomic nervous system அப்படினா இத வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம், sympathetic and parasympathetic. என்ன பண்ணலாம்? sympathetic and parasympathetic. first autonomic nervous system அப்படினா என்ன அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? autonomic nervous system அப்படிங்கிறது ஒரு peripheral nervous system ஓட ஒரு part. so it's a part of peripheral nervous system. okay, part of peripheral nervous system. இது வந்து ஒரு 5 mark question. இது நான் டீடைலா ஃபுல்லால எழுத முடியாது இதுல. peripheral nervous system. சரியா? இது வந்து என்னது? ஒரு part of peripheral nervous system. so இப்போ வந்துட்டு central nervous system and peripheral nervous system brain ரெண்டா பிரிக்கலாம். இல்ல nervous system ரெண்டா பிரிக்கலாம். peripheral and central. central nervous systemல brain வரும், spinal cord வரும். peripheral nervous system என்ன வரும்? autonomic nervous system வரும். so peripheral nervous system இது என்ன பண்ணும்? நம்மளோட involuntary activities. எது? autonomic nervous system controls the involuntary activities of the body, like heart rate, breathing, etc. okay, சரி, அடுத்து என்னது? it is divided into two types. என்னென்ன? sympathetic nervous system and B parasympathetic nervous system. Parasympathetic nervous system. Sympathetic nervous system and parasympathetic nervous system. Now sympathetic nervous system and parasympathetic nervous system. இதுக்கு ரெண்டுக்கான நம்ம என்ன தனித்தனியா என்ன பண்ணணும்? நம்ம எழுதணும் functions. சரியா? என்ன எழுதுவீங்க? sympathetic nervous system என்னது? it is emergency hormone. it releases emergency hormone or stress hormone. okay, sympathetic என்னது? stress hormone or emergency hormone. இதுக்கு இன்னொரு பேரு, இந்த sympathetic nervous system க்கு இன்னொரு பேர் என்ன? fight and flight system. இது என்னென்ன functions பண்ணும்? pupil dilation, என்ன pupil dilation, then என்னது? okay, increases heart rate, dilates pupil, வேற என்னது? inhibits digestion. stress conditionல digestion நடக்காது. stress conditionல என்ன இருக்காது? digestion ஆகாது. இப்போ நீங்க digestion நடக்கணும் ப்ராப்பரா அப்படின்னா நீங்க உங்க பாடி அண்ட் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும், அப்பதான் digestion நடக்கும். ஸோ எத்தனை பேருக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கோ, கான்ஸ்டிபேஷன் இருக்கோ, அவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்கன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் லைக் கம்பல்சரி ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கீங்க, பட் ஸ்ட்ரெஸ் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தட். பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்க்கு பேர் என்ன தெரியுமா? ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம். ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு என்ன பண்ணும்? ஸ்ட்ரேப் ஆப்போசிட் என்னது? ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்றது, நம்மளோட ப்ரொமோட் டைஜஷன்,
Okay, contracts pupil, same opposite. இங்க increases heart rate, அங்க decrease heart rate போட்டுருங்க. Pupil dilates, இங்க pupil contract போட்டுருங்க. Same opposite. சரியா? inhibit digestion, இங்க promote digestion. சரியா? so இதா 5 mark question உங்களுக்கு. அடுத்த question என்னது? next question உங்களுக்கு என்னது? question number 23. என்னது? why the limbic system is called emotional brain? limbic system, emotional brain. Why limbic system is called emotional brain? Okay, and name the parts. Name the parts. Okay, name the parts. This is the question. Answer in the limbic system is called emotional brain because it controls the emotions of the body. Emotions like happiness, sex, sadness, இதெல்லாமே கண்ட்ரோல் பண்றது தான். அதனால தான் இதுக்கு பேர் emotional brain. Okay, so என்ன எழுதலாம்? ஆன்சர் என்ன எழுதலாம் இதுல? limbic system is called emotional brain because it controls the emotions of the body, emotions of the body like anger, learning, motivation, energy, stress, anger, happiness, sexual behavior, sex, etc. All right, seri. The parts of the limbic system are என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? நம்பர் 1 amygdala. நம்பர் 1 என்னது? amygdala. ரெண்டாவது hippocampus. மூணாவது hypothalamus. நாலாவது cingulate gyrus. next என்னது? thalamus. next என்னது? mammillary bodies. இதெல்லாம் தான் parts of the limbic system. okay, mammillary spelling double L. okay, now limbic system ஷார்ட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் வரைஞ்சு காமிச்சா கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து எப்படி இருக்கும்? இது thalamus. ஓகே, இங்க என்ன இருக்கும்? thalamus இருக்கும். இந்த இடத்துல there will be midbrain. here. ஓகே, பின்னாடி or we can say இந்த இடத்துல hypothalamus. இந்த இடத்துல நம்மளோட hypothalamus கூட தான் இது வந்து ஜாயின் ஆகும். இந்த இடத்துல hypothalamus இருக்கும் and இந்த இடத்துல என்ன இருக்கும்? thalamus will be present. thalamus. ஓகே, இங்க என்ன இருக்கும்? thalamus இருக்கும். and here there will be mammillary body. அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற நியூரான்ஸ், இங்க வர இந்த நியூரான்ஸ், so this one. ஓகே, வெயிட் இப்படி வரையாம கொஞ்சம் நான் நீட்டா வரையறேன்.
ஃபர்ஸ்ட் நம்ம ஹைப்போதலாமஸ் வரைஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹைப்போதலாமஸ். இதுதான் நம்மளோட ஹைப்போதலாமஸ். அண்ட் இந்த இடத்துல இருக்கும் நம்மளோட தலாமஸ். இந்த இடத்துல இருக்கும் மேமிலரி பாடி. இதுதான் ஹைப்போதலாமஸ். சரியா? ஓகே. Now the point is நம்மளோட லிம்பிக் சிஸ்டம் ஓட ஃபார்னிக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல என்னது? this is the fornix. இது நம்மளோட ஃபார்னிக்ஸ். அண்ட் இதுதான் ஃபார்னிக்ஸ். அண்ட் ஃபார்னிக்ஸ் என்னவாகும்? இந்த ஃபார்னிக்ஸ், இங்க வர இந்த ஃபார்னிக்ஸ் கீழே ஹிப்போ கேம்பஸ் கூட, அமிக்டலா ஹிப்போ கேம்பஸ் கூட ஜாயின் ஆகும். சரி, இது ஒரு ஃபார்னிக்ஸ் ஆச்சா? இன்னொரு ஃபார்னிக்ஸ் என்ன இருக்கும்? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு ஃபார்னிக்ஸ். ஸோ இட்ஸ் லைக் இது கூட அமிக்டலா அண்ட் ஹிப்போ கேம்பஸ் கூட ஜாயின் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்னிக்ஸ். இதுதான் மெயின். இதுதான் அமிக்டலா ஹிப்போ கேம்பஸ். இது மெயின். இதுதான் என்ன பண்ண போகுது? இந்த நியூரான்ஸ். அண்ட் இது என்ன ஆகும்? இது ஹைப்போதலாமஸ் கூட உள்ள பூந்துரும். உள்ள பூந்ததுக்கு அப்புறம் இன்டர்னலா உள் வழியா நம்ம நியூரான்ஸ் மேமிலரி பாடி கூட டச் ஆகும். மேமிலரி பாடியிலிருந்து தலாமஸுக்கு போகும். மேமிலரி பாடியிலிருந்து அந்த நியூரான்ஸ் எங்க போகும்? தலாமஸுக்கு போகும். அண்ட் இது ஹோல் சிஸ்டம் டுகெதர் என்ன பண்ணும்? நம்ம இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். என்ன பண்ணும்? இந்த ஹோல் சிஸ்டம் டுகெதர் நம்மளோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் லிம்பிக் சிஸ்டம் விச் கண்ட்ரோல்ஸ் த இமோஷன்ஸ் ஆஃப் த பாடி. அதனால தான் இதுக்கு பேரு இமோஷனல் பிரெயின். அதனால தான் இதுக்கு பேர் என்னது? இமோஷனல் பிரெயின் ஆஃப் த பாடி. கிளியர்? சரி, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. Receptor based on the stimulus. என்னென்ன ரிசெப்டர் இருக்கு? நம்பர் 1 ரிசெப்டர் based on the stimulus, மெக்கானோரிசெப்டர். நம்பர் 2 என்னது? தெர்மோரிசெப்டர்ஸ். மூணாவது என்னது? கீமோரிசெப்டர்ஸ். நாலாவது என்னது? நோசி ரிசெப்டர். எலக்ட்ரோரிசெப்டர்ஸ். இது தவிர வேற என்ன இருக்கு? திக்மோ ரிசெப்டர்ஸ் இருக்கு, கஸ்டேட்டோ ரிசெப்டர்ஸ் இருக்கு, எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. ஓகே, கஸ்டேட்டோ ரிசெப்டர் இருக்கு, திக்மோ ரிசெப்டர் இருக்கு. அது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. மெக்கானோ ரிசெப்டர் என்ன? What is mechanoreceptor? Response to touch, response to mechanical pressures, mechanical stimulus like touch, pressure, etc. Touch, pressure, vibration, etc. அடுத்தது நம்மளோட thermoreceptors. Then the temperature changes, detects temperature changes. கீமோரிசெப்டர்ல நம்மளோட கெமிக்கல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நோஸ், நம்மளோட டங் ரெண்டுமே இதுல வந்துரும். ஸோ கீமோல என்ன வரும்? கீமோல கஸ்டேட்டோ ரிசெப்டர்ஸ் அண்ட் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர்ஸ். அதுக்கப்புறம் நோசி ரிசெப்டர்ஸ் அப்படின்னா, நோசிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. பெயின், டிடெக்ட்ஸ் பெயின் in the tissues or tissue damage electroreceptors அப்படின்னா என்னது? response to electric fields. குட் ஈவினிங் பிருத்திவிராஜ் சார். நல்ல வேலை நீங்களா சொன்னீங்களே. ஸோ இவ்வளோ நேரமாக தனியாக நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இடையில ஒரு சில பேர் வந்தாங்க, கமெண்ட் பண்ணாங்க, திருப்பி காணாமல் போயிட்டாங்க.
ரொம்ப கோவம் கடுப். இட்ஸ் லைக் நல்லாவே இல்லை சார் சாட் பாக்ஸ் இப்படி எம்டியாக இருக்கிறது. எனிவேஸ் அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? நம்மளோட இதுதான் டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டர்ஸ். அடுத்த கொஸ்டின் என்ன? டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ராட் அண்ட் கோன் செல்ஸ். கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 25 என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் differentiate between rod and cone cells. Rod and cone cells. Rod and cone cells எங்க இருக்கும்? நம்ம கண்ணுக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது நீங்க கவனிக்கிறீங்களா? சரி, ஓகே. ராட் அண்ட் கோன் செல்ஸ் எங்க இருக்கும்? ராட் அண்ட் கோன் செல்ஸ் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம கண்ணுக்குள்ள என்னது? கண்ணுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கு. கண்ணுக்குள்ள என்ன இருக்கு? நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு லேயர் தெரியும், ஏன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் ராட் அண்ட் கோன் செல்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PYQ. ஆல்ரெடி இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதனால ரொம்ப முக்கியமானது இல்லையா? சரி. ஸோ இது எங்க இருக்கும்? கண்ணுக்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில இருக்கிற அந்த நம்மளோட வெளியில இருக்கிற ஒயிட் கலர் லேயர், அந்த ஒயிட் கலர் லேயர் என்னது? ஒயிட் கலர் லேயர், அதுக்கு பேரு ஸ்க்ளீரா. இதுதான் வெள்ளை கலர் நம்ம தெரியற அந்த வெள்ளை கலர்ல தெரியறது ஸ்க்ளீரா. அதுக்குள்ள என்ன இருக்கும்? கொராய்டு. சென்டர்ல இருக்கிறது என்னது? கொராய்டு உள்ள இருக்கும். ஓகே, என்ன இருக்கும்? கொராய்டு. ஸோ அது செகண்ட் லேயர். மூணாவது லேயர் என்னது? ரெட்டினா. மூணாவது லேயர் என்னது? ரெட்டினல் லேயர். ஸோ கொராய்டு அப்படிங்கிறது பிளட் வாஸ்குலர் லேயர், பிளட் லேயர். மூணாவது லேயர் வந்து ரெட்டினா. இந்த ரெட்டினாலேயே இப்போ ரெட்டினா அப்படின்னு பார்த்தா, ஸோ அவுட்டர் ஒயிட் கலர் இட்ஸ் ஸ்க்ளீரா. ஸோ நான் கொஞ்சோண்டு பார்ட் எடுத்து நான் இப்படி எலாபரேட் பண்றேன். என்னது? வெளியில இருக்கிற அந்த ஒயிட் கலர் பார்ட் ஸ்க்ளீரா. அதுக்கப்புறம் சலோ ரெட் கலர் வரைஞ்சிடலாம். பிளட் வெசல் லேயர், இதுதான் கொராய்டு, பிளட் வெசல் லேயர். மூணாவது ரெட்டினல் லேயர். அந்த ரெட்டினல் லேயர்ல 2 லேயர் இருக்கும். ஒன்று பிக்மெண்டட் லேயர், இங்க தான் லைட் வந்து ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிறது நம்மளோட நியூரோனல் லேயர், இதுதான் நியூரோனல் லேயர். இந்த நியூரோனல் லேயர்ல தான் ராட் அண்ட் கோன் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். நியூரோனல் லேயர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயர் என்னது? ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். ஸோ ராட் செல்ஸ் அப்படின்னா ராட் மாதிரி இருக்கும். ஓகே, ராட் மாதிரி இருக்கும். இதுதான் ராட் செல்ஸ். இந்த ராட்ல டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க் எல்லாமே டீபோலரைஸ் ஆகி நம்மளோட இன்ஃபர்மேஷன், தட் இஸ் லைட் இங்க விழுந்த உடனே, லைட் இங்க இருந்து வருது, இங்க லைட் விழுந்த உடனே இந்த லைட் பின்னாடி வழியா டிராவல் ஆகும். இட் வில் டிராவல் பின்னாடி வழியா. இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ராட் செல்ஸ். ராட் செல்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பைபோலர் நியூரான்ஸ் இருக்கும், பைபோலர் நியூரான்ஸ். அதுக்கப்புறம் இங்க கேங்க்லியான் நியூரான் இருக்கும். அந்த நியூரான் நம்ம இன்ஃபர்மேஷனை வெளியே எடுத்துட்டு போகும். ஸோ 3 லேயர் இருக்கிறதுனால இதுக்கு பேரு நியூரோனல் லேயர். ஸோ ரெட்டினால 2 லேயர் இருக்கு, பிக்மெண்டட் அண்ட் நியூரோனல். இந்த இடத்துல தான் கோன் செல்ஸ் அண்ட் ராட் செல்ஸ் ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கும். இது கோன் செல்ஸ். ஸோ கோன் பார்க்கறதுக்கு கோன் மாதிரி இருக்கும் அண்ட் ராட் பார்க்கறதுக்கு ராட் மாதிரி இருக்கும். அதனால ராட் அண்ட் கோன் செல்ஸ். நம்பர் 1 ஷேப் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க ஷேப் டிஃபரன்ஸ் எழுதலாம், நம்பர் 1. நம்பர் 2 ஷேப்பை விட அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் டிஃபரன்சஸ். ராட் செல்ஸ் எந்த ரீஜன் அதிகமா இருக்கு? ராட் செல்ஸ் வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் ராட் செல்ஸ் ஓடுது கம்மியா இருக்கும் கம்பேரிங் டு கோன் செல்ஸ். மூணாவது நம்மளோட ராட் செல்ஸ் நைட் லைட்டுக்கு, நைட் விஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் அண்ட் கோன் செல்ஸ் டே விஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு எழுதலாம். ஸோ மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், கோன் செல்ஸ் கலர், ஓகே, பிரைட்னஸ், தட் இஸ் கலர் நம்மளுக்கு டிஃபரன்சியேஷன் கொடுக்கும். ஸோ கலருக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து கோன் செல்ஸ். அண்ட் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் விஷன் அது கொடுக்கறதுக்கு ரெஸ்பான்சிபிள் என்னது? நம்ம ராட் செல்ஸ். ஸோ என்ன எழுதலாம்? லாஸ்ட் கடைசியா பாயிண்ட், இந்த ராட் கலர்ஃபுல் அண்ட் டே அண்ட் நைட் விஷனுக்கு என்ன எழுதலாம்? ஸ்கோட்டோபிக் விஷன் அண்ட் போட்டோபிக் விஷன் அப்படிங்கிற டேர்ம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் ஸ்கோட்டோபிக் அண்ட் போட்டோபிக் அப்படிங்கிறது லாஸ்ட் வித்தியாசம். ஸோ இது எல்லாமே என்ன எழுதலாம்? நீங்க டிஃபரன்ஸ்ல எழுதலாம். 5 பாயிண்ட்ஸ், 5 மார்க் கிடைக்கும். ஓகே, அடுத்தது இன்னொரு ஒரு பாயிண்ட் நீங்க எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ராட் செல்ஸ்ல உங்களுக்கு இட்ஸ் லைக் ரோடாப்சின் அப்படிங்கிற மாலிகுல் பிரசன்ட் ஆயிருக்கும். ரோடாப்சின்
இதனால தான் நம்மளுக்கு நைட் விஷன் வருது ராட் செல்ஸ்ல, right? Rod cells. So these are the 5 differences you can write. 5.5 mark. Clear? சரி, அடுத்தது. So இதுலயும் டிஸ்க் இருக்கும். Okay, fine. அடுத்தது next question. Next question என்ன? Question number 26. The sense of taste is considered to be the most pleasurable of all senses. Describe the structure of the receptor involved with a diagram. So இந்த இடத்துல இந்த question கேட்டது கிடையாது. I mean இது வரைக்கும் கேட்கல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல முடியாது. பட் உங்க புக்ல டேஸ்ட் ரிசெப்டருக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நாக்கு நீட்டிட்டு ஒரு டயக்ராம் இருக்கு. அந்த டயக்ராம் வரைஞ்சு இந்த ஆன்சர் எழுதணும் நீங்க. See, describe the structure of the receptor involved with the help of a diagram. So இது வந்து டயக்ராம் கொஸ்டின் உங்க புக்லயே இருக்கிறதுனால இது உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி கேட்டு இந்த ரெண்டுமே கேட்டா இது 5 மார்க் கொஸ்டின்ல வரும். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் இந்த டயக்ராம், வெறும் இந்த ரிசெப்டர் டயக்ராம் மட்டும் கேட்டா இது 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்கலாம். பட் மோஸ்ட்லி இது வந்து 5 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். பட் வெறும் டயக்ராம் மட்டும் கேட்டாலும் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல கூட கேட்கலாம். 1 or 2 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிட்டு. The sense of taste is considered to be the most pleasurable of all senses அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ல ஒரு இமோஷன்ஸ் ஒரு விதமான ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நத்திங் எல்ஸ். மெயின் கொஸ்டின் இதுதான். எது ரிசெப்டர் சார்? ரிசெப்டர்னு சொல்றோம். டேஸ்ட் ரிசெப்டர் என்ன ரிசெப்டர்? கஸ்டேட்டோ ரிசெப்டர். இந்த கஸ்டேட்டோ ரிசெப்டரோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். சரியா? சோ அந்த ஸ்ட்ரக்சர்ல இப்ப வரைய வேண்டாம். அடுத்த क्वेश्चन போலாம். Describe the sensory receptors present in the skin. ஸ்கின்ல இருக்கிற சென்சரி ரிசெப்டர்ஸ் பத்தி நம்ம எழுதணும். சரியா? சென்சரி ரிசெப்டர்ஸ். Question number 27. உங்க புக்கோட 27 question. இதுல என்னது? Sensory receptors in the skin. Number 1, free nerve endings இருக்கும். ரெண்டாவது Meissner's corpuscles இருக்கும். Meissner's corpuscles. மூணாவது Pacinian corpuscles. நாலாவது Merkel's disc. அஞ்சாவது Ruffini endings. இது எல்லாமே நம்ம இப்போ விரல் இருக்கு அப்படின்னா அந்த 5 விரல் இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று நம்ம பார்க்கலாம் ரிசெப்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு விரல்ல மட்டும் இல்லை, இட்ஸ் லைக் ஸ்கின்ஸ்லயே நம்ம ஸ்கின்ல ப்ரெஷருக்கு தனியாக ரிசெப்டர் இருக்கும், பெயினுக்கு தனியாக இருக்கும், இல்லை ஹீட்டுக்கு தனியாக இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாத்துக்குமே தனித்தனி ரிசெப்டர்ஸ். அதுதான் இங்கே அந்த ரிசெப்டரோட சென்சரி ரிசெப்டர்ல இவ்வளோ 5 சென்சஸ் இருக்கா? என்னென்ன 5 சென்சஸ்? ஸோ அந்த 5 சென்சஸ் பத்தி பேசல, வெறும் ஸ்கின்லயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்மளுக்கு ரிசெப்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்ம சப்போஸ் இப்போ வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் ரிசீவ் பண்ணி அந்த பெயின் கொடுக்கறது தனியா இருக்கு. கட் ஆயிருச்சு, இப்போ வந்து நம்ம பிளேட் வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தனி ரிசெப்டர் இருக்கு, பெயின் ரிசெப்டர் இருக்கு. நம்ம ஏதோ சூடு வைக்கிறோம் அப்படி ஹீட் போகுது அப்படின்னா அதுக்கு தனி ரிசெப்டர் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டர்ஸ் இருக்கு ஸ்கின்லயே. ஓகே, ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ நர்வ் எண்டிங். இந்த ஃப்ரீ நர்வ் எண்டிங் எதுக்காக? நம்ம ஃப்ரீ நர்வ் எண்டிங் பெயின் அண்ட் டெம்பரேச்சர். பெயின் அண்ட் டெம்பரேச்சர். இது ஃப்ரீ நர்வ் எண்டிங் எதுக்கு? பெயின் அண்ட் டெம்பரேச்சருக்காக. ரிப்ளையா? ஏமா நீ கொஸ்டினே கேட்கலையேம்மா, அப்புறம் எப்படி நான் ரிப்ளை பண்றது? எங்க இருக்கு கொஸ்டின்? காணோம். நீ ஒண்ணுமே கொஸ்டின் பண்ணலையா, அப்ப நான் எப்படி ரிப்ளை பண்றது? வித்யா ஜெயபால் கொஸ்டின் கேட்டாதானமா ரிப்ளை பண்ண முடியும். நான் மிஸ் பண்ணிட்டேனோ? இல்ல கொஸ்டின் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுமா. மெஸ்னர்ஸ் கார்பசல்ஸ்.
ஓகே, இது எதுக்கு? லைட், லைட் டச். லைட்னா லைட் கிடையாது, லைட் டச் அண்ட் டெக்ஸ்சர். ஃபீல் பண்றோம்ல டெக்ஸ்சர். ஓகே, அடுத்தது பெசினியன் கார்பசல்ஸ். பெசினியன் கார்பசல்ஸ் எதுக்கு? லைட் பிரஷர் நம்ம படிச்சோம், அது நம்மளோட மெஸ்னஸ் கார்பசல்ஸ். இது டீப், டீப் டச் அண்ட் வைப்ரேஷன்ஸ். எப்படி மசாஜ் சென்டர் போனோன்னா தலையில் அப்படியே மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்காங்களா? அந்த மிஷின் கையில் மாட்டிட்டு தலையை ஃபுல்லாக சுத்தினா எப்படி இருக்கும் மசாஜ்? ஃபார் எக்ஸாம்பிள் காலில் வயசான வீட்டில் அம்மாக்கெல்லாம் வைப்ரேட்டர் இருக்கும், உள்ள கால் வச்சு உள்ள நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அதில் பால்ஸ் மாதிரி இருக்கும், உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த கால் பாதம் ஃபுல்லாக வைப்ரேட் பண்ணிடும். எப்படி அந்த வைப்ரேஷனால நம்ம நியூரான்ஸ் எல்லாம் நர்வ் எண்டிங்லாம் கனெக்டடாக இருக்கும், நம்ம தலைவலி வரைக்கும் போயிடும், பிரெயின் வரைக்குமே அதை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதத்தை நம்ம பாதத்தோட கீழே வைப்ரேட்டர் வச்சு நம்ம இப்படி அந்த ஃபுல் சென்சஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா ஃபுல் பாடி ரிஜுவினேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் காரணம் என்ன? இந்த பெசினியன் கார்பசல்ஸ் நம்ம பிரெயின் வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால. அடுத்தது மெர்கல்ஸ் டிஸ்க். இது டச் அண்ட் ப்ரெஷர், டச் அண்ட் ப்ரெஷர், இதுவும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ருஃபினிஸ் எண்டிங்ஸ் எதுக்கு? ஸ்ட்ரெச் அண்ட் ஹீட் ஆர் வி கேன் சே வார்ம்த். ஆல்ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்னது? அடுத்த கொஸ்டின் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இஸ் யுவர் கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். அடுத்து என்னது? கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இந்த கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? இதை நம்ம மறுபடியும் அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் படிச்ச மாதிரி மறுபடியும் கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கோ அத்தனை கொஸ்டின்ஸையும் நம்ம ஒரு தாட்டி ஃபாஸ்டா பார்த்து முடிச்சிடலாம். சரியா? ஓகே. ஸோ கமெண்ட் ஆன் ஹோமியோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா என்ன? இதை பத்தி கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கமெண்ட் பண்ணிடலாமா? எங்க யூடியூப்ல கமெண்ட் பண்ணலாமா? எஸ். ஏமா நீ கொஸ்டினை கேளுமா? கொஸ்டினை தான் கேட்குறியா நீ? எனக்கு கொஸ்டினே வரலையே வித்யா. நான் எதுக்கு என்னத்துக்கு ஆன்சர் பண்றது சொல்லு பார்க்கலாம். ப்ளீஸ் ரிப்ளை. என்னத்துக்கு ரிப்ளை பண்றது? டிட் யூ ஆன்சர் த கொஸ்டின் இன் வாட்ஸ்அப்? ஓகே, வாட்ஸ்அப்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க். அந்த சேனல் லிங்க் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப் சேனலுக்கு போய் அங்கே ஒரு கொஸ்டின் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இங்கே வந்து கமெண்ட் பாக்ஸில் இந்த சாட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஓட் பண்ணுங்க. சரியா? ஆல்ரைட், போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. எங்க நீ கேட்டிருக்க? எனக்கு இந்த சாட் பாக்ஸ்ல ஒண்ணுமே வரலையே. எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல இந்த லைவ் சாட்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல. உன்னோட கொஸ்டினே இல்லை. நான் என்னத்துக்கு ஆன்சர் பண்றது சொல்லு பார்க்கலாம்.
ஆஃப் மோட். இது மட்டும் தெரியுதுல, நீங்கள் இப்படி மெசேஜ் பண்ணுறதுல எனக்கு வருதுல, அதனால் நீங்கள் கொஷின் கேட்குறது எனக்கு வரலையே. தயவுசெய்து உங்கள் கொஷினை நீங்கள் கேட்டுருங்க. இதெல்லாமே இம்பார்ட்டண்ட். இதெல்லாமே என்னது இம்பார்ட்டண்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்திருக்கு, அதனால இந்த வருஷமும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமில் மேபி டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வரலாம். பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். புக் பேக் கொஷின் அண்ட் இதெல்லாமே ஒரு ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். டெலிகிராமில் கேட்டிருக்கியா? நில்லுமா. In PW Tamil Nadu discussion group, I asked help regarding physics, please. Physics help-க்கு நான் என்னமா ரிப்ளை பண்ணுறது? ஃபிசிக்ஸுக்கு ஃபிசிக்ஸாக தானே ரிப்ளை பண்ணணும். நான் என்னத்தை ரிப்ளை பண்ணுறது? டிஸ்கஷன் குரூப்பில் வித்யா நட்ராஜன், please tell me what are the deleted topics of whatever topics that were included in the syllabus in physics. ஃபிசிக்ஸுக்கு ஃபிசிக்ஸாக ரிப்ளை பண்ணுவாருமா? சரியா, அவர் ரிப்ளை பண்ணுவார். ஓகே, பயாலஜியில் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள், பயாலஜியில் நான் பண்ணுறேன். பட் ஃபிசிக்ஸுக்கு ஃபிசிக்ஸாக தான் ரிப்ளை பண்ண முடியும், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறது கரெக்ட் கிடையாது இல்லையா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? All right. So first question, homeostasis. Question number 14. உங்க புக்ல question number 14 என்னது? homeostasis. homeostasis அப்படின்னா என்ன? What is homeostasis? Homeostasis is a process. Homeostasis is a process by which internal environment of the body is maintained constant, is maintained body is maintained constant despite of the external changes. Despite of the external changes. So example என்னது? Examples என்ன எழுதுவீங்க? Number 1, regulation of body temperature. Regulation of body temperature. ரெண்டாவது என்னது? Maintenance of what is maintenance? Maintenance of blood glucose and water balance. Maintenance of blood glucose and water balance. இது நம்மளோட ஆன்சர். ஸோ biology and chemistry also, biology and chemistry also நான் சொல்லிடுறேன். அப்டேட்டட் சிலபஸ் இப்போ நான் சொல்ல, இப்போ நம்மளுக்கு வேற மைண்டில் போயிட்டு இருக்கு அண்ட் வேற நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ நான் சொல்ல போறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன் சொல்லிடுறேன். தட் இஸ் டெலிட்டட் போர்ஷன் சொல்ல வேண்டாம். டெலிட்டட் போர்ஷன் உங்களுக்கு PW தமிழ்நாடு சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குல்ல, அதில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரியா, நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. எப்போ அப்லோட் பண்ணுவேன்? நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இல்லை இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரியா, நான் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா வித்யா நட்ராஜன்? எஸ், லெட்ஸ் கண்டினியூ. Question number
Question number 15. Hormones are known as chemical messengers. Justify. Hormones are known as chemical messengers. So hormones நம்ம என்ன சொல்றோம்? Hormones are called as chemical messengers. Chemical messengers. Okay, hormones are called as chemical messengers. Why? Because number one, another hormones are secreted because இப்படி எழுதாம நம்ம இது ஹெட்டிங் நீங்க क्वेश्चन போட்டுட்டு இப்படி எழுதலாம். Hormones are secreted by endocrine glands. Endocrine glands. Right? Hormones are secreted by another endocrine glands and travel to the target organ through blood. Travel to the target organ by blood. Blood வழியா என்ன ஆகும்? டார்கெட் ஆகும். சரியா? அதனால என்ன ஆகும்? Hormones regulates the body's functions. Regulates the body's functions. They carry messages chemically. Neurotransmitters or neurohormones or other chemical hormones. So the chemically, hence called chemical messengers. Hence called chemical messengers. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இதான் என்னது நம்மளோட ஆன்சர். அடுத்த क्वेश्चन என்னது? Role of estrogen in ovulation. Question number 16. Role of estrogen in ovulation. இதுக்கான என்ன ஆன்சர் வரும்? என்ன ரோல் அப்படின்னு பார்த்தா, ஓவுலேஷன் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் போது, சரியா, ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் போது நம்மளோட LH ஓட செக்ரீஷன் அதிகமாகும். LH ஓட செக்ரீஷன் அதிகமாகும். ஸோ என்ன நடக்கும்? இங்க என்ன நடக்கும்? ஈஸ்ட்ரோஜன் அதிகமானா என்ன ஆகும்? LH secretion from the anterior pituitary increases. Okay, then ஆகும் increase ஆகும். So LH அதிகமானா மறுபடியும் என்ன ஆகும்? ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும். and இதனால என்ன ஆகும்? மறுபடியும் என்ன ஆகும்? ஈஸ்ட்ரோஜன் LH அதிகமாகும். So this both leading to ovulation. Okay, LH surge. இந்த LH surge நால தான் ovulation நடக்கும். and இந்த LH surge estrogen நால நடக்கும். அதனால estrogen is responsible for ovulation directly or indirectly. ஏன்? so இங்க என்ன ரோல் என்னன்னு கேட்டா, estrogen increases LH production which leads to ovulation. Estrogen increases the LH production or luteinizing hormone production or secretion from the anterior pituitary which leads to the ovulation. So adanala estrogen is responsible for ovulation. Very simple. Clear? Seri, adutha question enadhu? Next question. Question number 17. Enadhu? Thyroid gland. Thyroid gland la irukra achini of thyroid gland.
இத பத்தி கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏக்கின் ஐ ஆஃப் தைராய்டு கிளாண்ட். இப்போ என்ன இருக்கும் நம்மளோட தைராய்டு கிளாண்ட்ல. ஓகே, தைராய்டு கிளாண்ட்ல என்ன இருக்கும்? தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொன்னா இஃப் திஸ் இஸ் த தைராய்டு கிளாண்ட், இதுல நிறைய ஃபாலிகல்ஸ் இருக்கும், பால் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபாலிகல்ஸ். தீஸ் ஃபாலிகல்ஸ், இது என்ன இருக்கும்? ஃபாலிகல்ஸ். இந்த ஃபாலிகல்ஸை வெளியே எடுத்தா இதுல நிறைய சின்ன 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 ஏக்கினஸ் இருக்கும். சின்ன 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 இருக்கும் ஏக்கினஸ். அண்ட் இந்த ஏக்கினஸ், ஒரு ஏக்கினஸ் நம்ம வெளியே எடுத்தா இதுல என்ன இருக்கும்? cuboidal epithelium. இது என்னது? cuboidal epithelium. What is this? This is cuboidal epithelium. So cuboidal epithelium இங்க இருக்கும். It is lined by cuboidal epithelium. It is lined with what? Question number 16 புரியலையா? Question number 16. See, நம்மளோட ஓவரி என்ன பண்ணும்? நம்மளோட ஓவரி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இனிஷியலி என்ன ஆகும்? நம்மளோட ஹைப்போதலாமஸ் LH and FSH ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த FSH and LH ப்ரொடக்ஷனால நம்ம ஃபாலிகல்ஸ் இங்க டெவலப் ஆகிட்டே போகும். டெவலப் ஆகி கிராஃபியன் ஃபாலிகல் ஆகும் அண்ட் இட் வில் பி ரெடி. ஏன்னா ஓவுலேஷனுக்கு ரெடியா இருக்கும். இந்த டைம்ல LH ஓட ரோல் என்ன? LH ப்ரொடியூசஸ் ஈஸ்ட்ரோஜன். LH என்ன பண்ணும்? ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அப்போ இங்க என்ன ஆயிட்டு இருக்கு? ஈஸ்ட்ரோஜனோட ப்ரொடக்ஷன் அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் போது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாயிரும். ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் போது the increase amount of estrogen என்ன பண்ணும்? It will move to brain and it will increase the LH production. LH production increase பண்ணிரும். ஈஸ்ட்ரோஜன் அதிகமானா பிரெயினுக்கு போயிட்டு anterior pituitary போயிட்டு அங்கிருந்து LH production அதிகப்படுத்திரும். LH production அதிகமான உடனே இங்க ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும், மறுபடியும் LH அதிகமாகும். ஸோ LH surge ஆகும். LH surge means நார்மலா LH ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும் அண்ட் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல LH ஓட ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாயிரும். இதுக்கு பேர் தான் LH surge. LH surge. ஸோ LH ஓட ப்ரொடக்ஷன் அதிகமாயிரும். LH ஓட ப்ரொடக்ஷன் அதிகமான உடனே இங்க என்ன ஆயிரும்? ஓவுலேஷன். இங்க என்ன ஆயிரும்? இது வெடிச்சு இங்கிருந்து ஓவம் வெளியே ரிலீஸ் ஆயிரும். செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல செகண்டரி ஊசைட் இங்க ரிலீஸ் ஆயிரும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது? LH ஓட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துது, LH ஓட செக்ரீஷன் அதிகப்படுத்துது. அண்ட் LH ஓட செக்ரீஷன் அதிகமானோன்னு LH சர்ஜ் ஆகுது. அண்ட் LH சர்ஜ் மீன்ஸ் LH பயங்கரமா ப்ரொடியூஸ் ஆகுது, அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ LH அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது, LH சர்ஜ் ஆகுறதுனால தான் ஓவுலேஷன் நடக்குது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் இஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவுலேஷன். கிளியர்? சரியா? ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சோ cuboidal epithelium. இங்க follicles இருக்கு, follicleக்குள்ள equinus இருக்கு, equinerல என்ன இருக்கும்? equinus is lined by cuboidal epithelium. Cuboidal epithelium. And இந்த cuboidal epithelium ஓட lumenல தான் என்ன இருக்கும்? இந்த equinus ஓட lumen. இந்த என்னது? லியூமென்ல நம்மளோட என்ன நடக்கும்? T3 T4 ப்ரொடக்ஷன் நடக்கும். T3 T4 ப்ரொடக்ஷன் இங்க தான் நடக்கும். சரியா? சோ இஃப் திஸ் இஸ் த செல், இதுதான் லியூமென் அப்படின்னா இதில் தைரோகுளோபுலின் அப்படின்னு ஒரு புரோட்டீன் இருக்கும். இந்த தைரோகுளோபுலின்ல இருந்து தான் தைராக்சின் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்க இருந்தா தைராக்சின் T3 T4 ப்ரொடியூஸ் ஆகி உள்ள வரும். இங்க T3 and T4 பேக் ஆகி பிளட் ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ணிரும். பிளட் ஸ்ட்ரீம்ல என்ன ஆயிரும்? இது ஜாயின் ஆயிரும். T4 is also known as thyroxine. T4 is also known as thyroxine. And இது blood streamல மூவ் ஆகும். அடுத்தது next question number 18. Question number 18. Write the causes of diabetes, mellitus and diabetes insipidus. Diabetes mellitus and
diabetes insipidus. ஏக்கினாய்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த தைராய்டு ஃபாலிகல்ஸ், அந்த ரவுண்டா ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இந்த ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் இதுதான் தைராய்டு ஃபாலிகல்ஸ். இந்த தைராய்டு ஃபாலிக்கல் தான் என்னது ஏக்கினைன்னு சொல்றது, அந்த பால் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் ஏக்கினஸ். ஏக்கினஸ் அப்படிங்கிறது ஒன் பால், ஏக்கினை அப்படின்னா மினி பால், சிங்குலர் ப்ளூரல், அவ்வளவுதான். Now diabetes mellitus ஓட causes என்ன? diabetes mellitus ஓட causes sugar. Okay, insulin deficiency or insulin resistance. diabetes mellitus ஓட காரணம் என்ன? insulin, ரெண்டு reason. ஒன்னு insulin deficiency, second insulin resistance. ஒன்னு நம்மளோட பாடியில, நம்மளோட பிளட் வெசல்ல குளுக்கோஸ் இருக்கு, அந்த குளுக்கோஸ் ஒரு செல்ஸ் கிட்ட போகுது, செல் கிட்ட குளுக்கோஸ் போகுது அப்படின்னா இந்த குளுக்கோஸ்ல ஒரு இன்சுலின் ரிசெப்டர் இருக்கும், இன்சுலின் ரிசெப்டர். ஓகே, அண்ட் ஒரு சேனல் இருக்கும், குளுக்கோஸ் சேனல். ஸோ சப்போஸ் இன்சுலின் ரிசெப்டர்ல இன்சுலின் வந்து பைண்ட் ஆனா இந்த சேனல் வழியா குளுக்கோஸ் உள்ள என்டர் ஆகும், இந்த சேனல் வழியா குளுக்கோஸ் என்டர் ஆகும், அண்ட் இந்த குளுக்கோஸ் பிரேக் ஆகி நம்மளுக்கு ஏடிபி கிடைக்கும். ஸோ குளுக்கோஸ் என்ன ஆகும், பிளட்ல குறையும். ஆனா இன்சுலின், இங்க இருக்கிற இந்த இன்சுலின் கம்மியா இருந்துச்சுன்னா இன்சுலின் இந்த ரிசெப்டர் கூட பைண்ட் ஆகாது, பைண்ட் ஆகலினா இந்த சேனல் ஓபன் ஆகாது, அப்போ குளுக்கோஸ் உள்ள போகாது, அப்போ குளுக்கோஸோட லெவல் பிளட்ல அதிகமாயிட்டே போகும். அதிகமாகறனால டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும். திஸ் இஸ் ரீசன் நம்பர் 1. ரீசன் நம்பர் 2, சப்போஸ் இன்சுலின் நிறைய இருக்கு ஆனா இங்க பைண்ட் ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன? ஏன்னா அங்க நம்மளோட இன்சுலின் சுத்தி, அந்த ரிசெப்டர் சுத்தி மேபி ஃபேட் டெபாசிட் இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு ரீசனால இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆயிருச்சு, இன்சுலின் வந்து ரிசெப்டர் கூட பைண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த காரணத்தினால என்ன ஆகாது, குளுக்கோஸ் சேனல் ஓப்பன் ஆகாது. அப்போ குளுக்கோஸ் சேனல் ஓப்பன் ஆகலைன்னா பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிரும். அதனால என்னது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதுதான் ரெண்டு ரீசன். ஒன்னு இன்சுலினோட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், இல்லைன்னா இன்சுலினோட அமௌண்ட் அதிகமா இருந்து கூட இன்சுலின் பைண்ட் ஆகாது, ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருச்சு. எனக்கு ஒரு டவுட் சார், இந்த லெசன் எங்க ஸ்கூல்ல போர்ஷன்ல இல்ல சொன்னாங்க. போர்ஷன்ல இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லெசன் உங்க ஸ்கூல்ல போர்ஷன்ஸ்ல இல்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஓகே, டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் உங்க ஸ்கூல்ல போர்ஷன்ஸ்ல இல்லைன்னா நீங்க விட்டுறலாம், பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கவனிக்கிறதுக்காக நீங்க கவனிச்சுக்கலாம், சரியா? ஓகே, நான் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு என்ன, நம்மளோட ஹைப்போதலாமஸ் இருக்கா, இது ஹைப்போதலாமஸ் அண்ட் ஆன்டீரியர் பிட்யூட்டரி, இது போஸ்டீரியர் பிட்யூட்டரி. போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து, ஸோ இதுதான் இதுதான் இது ஆன்டீரியர், ஸோ இதுதான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி அண்ட் இதுதான் இது போஸ்டீரியர், போஸ்டீரியர் பிட்யூட்டரி. போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அந்த ஹார்மோனுக்கு பேரு வாசோபிரெசின், இதுக்கு இன்னொரு பேரு ADH. நம்மளோட பாடியில தண்ணியோட அமௌண்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, தண்ணியோட அமௌண்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தண்ணி நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னா pH ப்ராப்ளம் வந்துடும், இல்லையா? ஆஸ்மோலாரிட்டி பிரச்சனை வந்துடும், pH ப்ராப்ளம் வந்துடும். ஸோ தண்ணி ரொம்ப முக்கியம். ஏன்னா மோஸ்ட்லி மெட்டபாலிசம், நம்ம பாடியில் நடக்கிற கெமிக்கல் மெட்டபாலிசம்காக தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு. ஸோ அந்த தண்ணி நம்மளுக்கு வேணும். ஸோ தண்ணி நம்ம பாடியில் கம்மியா இருக்கு, நம்ம குடிச்சதே கம்மி அப்படின்னா இந்த வாசோபிரெசின் என்ன பண்ணும், இந்த வாசோபிரெசின் ஒரு ஆன்டி டயூரேட்டிக் ஹார்மோன், ADH அப்படின்னா ஆன்டி டயூரேட்டிக் ஹார்மோன். ஸோ இந்த ஆன்டி டயூரேட்டிக் ஹார்மோன் என்ன பண்ணும், வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும், வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். எங்கிருந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன், நெஃப்ரான்ல இருந்து. நெஃப்ரான் சொல்லக்கூடாது, ஆக்சுவலி கிட்னில இருந்து சொல்லுங்க. கிட்னில நம்மளோட கலெக்டிங் டிபியூல் இருக்கும், கலெக்டிங் டக்ட்,
அந்த கலெக்டிங் டக்ட்ல இருந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். எங்கிருந்தெல்லாம் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வாட்டர் ரீஅப்சார்ப் பண்ணும். ஓகே ஓகே, ஆல்ரைட். ஸோ கலெக்டிங் டக்ட் என்ன ஆகும்? கலெக்டிங் டக்ட் வந்துட்டு அங்கிருந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் அதிகமாகும். ஸோ வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் அதிகமான உடனே ஆர் எங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் அதிகப்படுத்த பாசிபிலிட்டி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வெட் கிளாண்ட்ஸை குறைக்கிறது, ஸ்வெட் கிளாண்ட்ஸை வந்துட்டு இன்ஹிபிட் பண்றது. இன்ஹிபிட் பண்ணிட்டு என்ன ஆகும்? ஸ்வெட் ஆகாது. அப்போ என்ன ஆகும்? தண்ணி வந்து ரீஅப்சார்ப் ஆயிரும். ஓகே, ஸோ யூரின்ல தண்ணி கம்மியா போகும். ஆனா அதுவே சப்போஸ் இந்த வாசோப்ரெசின் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு என்ன ஆகும்? வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் ஆகாது, ஸ்வெட் கிளாண்ட் இன்ஹிபிஷன் நடக்காது. ஓகே, அதனால எக்ஸஸ் வாட்டர் லாஸ் ஆகும். அதுக்கு பேரு டிஸ்யூரியா. என்னது? சாரி நாட் டிஸ்யூரியா, பாலியூரியா. பாலியூரியா. So polyuria என்னது? excessive urination or excessive water. ஓகே, ஸோ இதுதான் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். ஸோ டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் சுகர் கிடையாது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் சுகர். சுகர் மீன்ஸ் சுகர் அதிகமாக இருக்கிறது, குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறது. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது நம்மளோட பிட்யூட்ரி கிளாண்டோட ப்ராப்ளம், ஏடிஹெச்சோட டெஃபிஷியன்சினால வர்றது. இதுக்கும் சுகருக்கும் சம்பந்தம் கிடையாது. கிளியர்? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்டம்ஸ் ஆஃப் acromegaly. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? சிம்டம்ஸ் ஆஃப் acromegaly. ஆர் இதுல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னது? நெக்ஸ்ட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிம்டம்ஸ் ஆஃப் acromegaly. எஸ், சிம்டம்ஸ் ஆஃப் acromegaly. acromegaly அப்படின்னா என்ன? வாட் இஸ் acromegaly? acromegaly அப்படின்னா ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன். என்னது? ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன். ஓவர் செக்ரீஷன் ஆஃப் வாட்? growth ஹார்மோன். growth ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆயிருச்சு எங்க? அடல்ட்ஸ்ல, இன் அடல்ட்ஸ். ஸோ ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் அடல்ட்ஸ், இதுதான் என்னது? acromegaly. ஸோ இது சிம்டம்ஸ் என்னென்ன வரும்? enlarged feet and hands. இது என்னது? சிம்டம்ஸ் என்ன வரும்? enlarged feet and hands. நம்ம feet and hands வந்து enlarge ஆயிரும். skin and lips thick ஆயிரும். thickening of skin and lips. thickening of what? skin and lips. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? joint pain and fatigue. இதுதான் பேசிக் சிம்டம்ஸ் ஆஃப் யுவர் acromegaly. joint and fatigue, joint pain and fatigue. சரியா? இதுதான் சிம்டம்ஸ் ஆஃப் acromegaly. ஓகே, அடுத்தது briefly explain the structure of thyroid gland. ஸோ thyroid glandோட ஸ்ட்ரக்சரை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க புக்ல இருக்கு. ஸோ அந்த டயக்ராம் வரைஞ்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போவே. ஸோ அந்த ஆக்கினை வரைஞ்சதில் தைராய்டு கிளாண்ட் வரைஞ்சு 2 லோப் இருக்கும். தைராய்டு கிளாண்ட் 2 லோப் இருக்கும். சென்டர்ல கனெக்ட் பண்றதுக்கு பேரு இன்ஃபண்டிபுலம் ஆர் இஸ்தமஸ். ஒவ்வொரு லோப்லயும் நிறைய என்ன இருக்கும்? ஃபாலிகல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் ஏக்கினஸ். ஒரு ஃபாலிக்கல் எடுத்து நீங்க வரைஞ்சு பார்த்தீங்கன்னா அதுல கியூபாய்டல் எபித்தீலியம் இருக்கும். அந்த கியூபாய்டல் எபித்தீலியம் ஓகே, அண்ட் சென்டர்ல என்ன இருக்கும்? லியூமென் இருக்கும். அந்த லியூமென்ல தைரோக்ளோபுலின் இருக்கும். ஸோ அதுதான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? T3 and T4 ப்ரொடக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? ஆக்கினஸோட லியூமென்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் அங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகி திரும்பி செல்ஸ்குள்ள வந்து பேக் ஆகி திரும்பி பிளட் ஸ்ட்ரீம்குள்ள என்டர் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட தைராய்டு ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன். சரியா? ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி. 2 லோப் மாதிரி வரைஞ்சு, ரைட் லோப், லெஃப்ட் லோப், சென்டர்ல இன்ஃபண்டிபுலம், இஸ்தமஸ் அண்ட் ஃபாலிகல்ஸ் வரைஞ்சிருங்க. இதுதான் தைராய்டு கிளாண்ட். சரியா? தைராய்டு கிளாண்டோட போஸ்டீரியர் சைடுல பாராதைராய்டு கிளாண்ட் இருக்கும். ஸோ அது கேட்டாங்கன்னா அதையும் வரைஞ்சிடலாம் நீங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் ஹைப்பர்கிளைசீமியா ஃப்ரம் ஹைப்போகிளைசீமியா. ஓகே, ஹைப்பர்கிளைசீமியாவும் ஹைப்போகிளைசீமியாக்கு வித்தியாசம் என்ன? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஹைப்பர்கிளைசீமியா அப்படின்னா ஓவர் செக்ரீஷன் ஆஃப், ஐ மீன் ஓவர். இந்த வீடியோவோட பிடிஎஃப் வேணுமா? இந்த வீடியோட பிடிஎஃப் உங்களுக்கு பிடபிள்யூ ஆப்ல கிடைக்கும். பிடபிள்யூ ஆப்ல உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மேபி போடலாம், மேபி. இல்லைன்னா பிடபிள்யூ ஆப்ல நீங்க போனீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு கிடைக்கும். பிடபிள்யூ ஆப்ல போயிட்டு
உங்க நம்பர் போட்டு சைன் இன் பண்ணி நீங்க சூரன் கிளாஸ் 11 அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதுல ஜுவாலஜிக்குள்ள போயிட்டு நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த சாப்டர்ல போயிட்டு இந்த ரிவிஷன் சீரிஸ்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கீழே போட சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே போட சொல்றேன். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, டன். ஹைப்பர் கிளைசீமியா என்ன? கிளைசீமியானா சுகரோட கான்சென்ட்ரேஷன், குளுக்கோஸோட கான்சென்ட்ரேஷன். ஸோ இன்க்ரீஸ்ட் blood glucose level அதுதான் ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்போனா என்ன? decreased low level of sugar. okay, low level of sugar, அதுதான் இது ஹைப்போகிளைசீமியா. ஷமீமா, ஹாய் ஷமீமா, ஹலோ, குட் ஈவினிங், நமஸ்கார், வணக்கம். ஓகே, ஆல் ரைட். ஸோ இதுதான், இது வந்து பேசிக் டிஃபரன்ஸ். ஓகே, ஹைப்பர் கிளைசீமியால குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிரும். ஸோ மேபி ஹைப்பர் கிளைசீமியால இன்சுலின் டெஃபிஷியன்சி ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். இதுல மேபி ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின், ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் இதுக்கு ரீசனா இருக்கலாம். ஓகே, ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் ரீசனா இருக்கலாம். குட் ஈவினிங் கண்ணா, குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து growth hormone is important for normal growth. Justify. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது என்னது? growth hormone நார்மல் growthக்கு ரெஸ்பான்சிபிள் தான். கரெக்ட் தானே? ஏன் growth hormone is responsible? ஏன்னா growth hormone என்ன பண்ணும்? growth hormone bone elongation பண்ணும். bone elongation பண்ணும். bone elongationக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ bone elongation பண்ணும். வேற என்ன பண்ணும்? செல் டிவிஷன் பண்ணும். வேற என்ன பண்ணும்? புரோட்டீன் சிந்தசிஸ். bone elongation, cell division and protein synthesis. protein synthesis பண்ணும். அதனால growth hormone is responsible for the growth. ஓகே, அதே growth hormone ரொம்ப கம்மியா செக்ரெட் ஆயிடுச்சுனா என்னது? dwarfism நடக்கும், ஷார்ட் ஹைட். அதே growth hormone அதிகமா செக்ரெட் ஆயிடுச்சுனா ஜைஜாண்டிசம், है ना? ஜைஜாண்டிசம், ரைட். அடுத்த क्वेश्चन என்னது? pineal gland is an endocrine gland, right? its role. pineal gland ரோல் என்ன? டே நைட் ரெகுலேஷன். நம்ம டே நைட்டை கண்ட்ரோல் பண்றது. நம்மளோட டே நைட் ஸ்லீப் வேக் சைக்கிள், ஆக்சுவலி ஸ்லீப் வேக் சைக்கிள். pineal gland என்ன செக்ரேட் பண்ணும்? மெலட்டோனின். கரெக்டா? pineal gland என்ன செக்ரேட் பண்ணும்? pineal gland secretes melatonin. and melatonin எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ஸ்லீப் வேக் சைக்கிள். ஸ்லீப் வேக் சைக்கிளுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸ்லீப் வேக் சைக்கிளுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆனது நம்மளோட pineal gland. கிளியர்? pineal gland ஆன்டி ஆக்சிடென்ட்டா கூட ஆக்ட் பண்ணும். இட் ஆக்ட் as a ஆன்டி ஆக்சிடென்ட். இப்படி கூட எழுதிக்கலாம். pineal gland act as a, so it's like act as so pineal gland act as a antioxidant சொன்னா தப்பு தானே இல்லையா? என்னது? நம்ம மெலட்டோனின் அப்படிங்கிறது தான். ஸோ pineal gland கிடையாது. pineal gland மெலட்டோனின் செக்ரீட் பண்ணும். மெலட்டோனின் will act as a antioxidant. pineal gland is a gland, அது ஆன்டிஆக்சிடென்ட்டா ஆக்ட் ஆகாது. சரியா? ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் என்னது? அவ்வளோதான். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஷமீமா, ஐ ரிமெம்பர் யுவர் நேம், பட் உங்கள் நேம் ஷமீமா அப்படிங்கிற பேர் எனக்கு தெரியல, பட் ஐ ரிமெம்பர் வித் த சேம் நேம். எஸ், எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்கு அண்ணா. சரியா? நீ கிளாஸில் வருவேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஐ நோ. ஷம்மு, எஸ் ஷம்மு, ரைட். ஸோ நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணியாச்சு? டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன சாப்டர் நம்ம படிச்சிருக்கோம்? என்னென்ன சாப்டர் படிச்சிருக்கோம் ஷம்மு? இன்னைக்கு நம்ம படிச்சது லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். ரெண்டாவது நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், இது நம்ம படிச்சோம் இல்லையா? மூணாவது என்னது? கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன், இதையும் நம்ம படிச்சிருக்கோம்
இல்லையா? கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன். இந்த 3 சாப்டரோட 3 மார்க் கொஸ்டின். ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்குறீங்களா? சரி, ரொம்ப நல்லது. ஆனால் லைவ்லி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணீங்க, மெசேஜ்லாம் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஷம்மு? ஸோ அதனால் லைவ் ஜாயின் பண்ணுங்கள், கொஞ்ச நேரத்துக்காச்சும் ஜாயின் பண்ணுங்கள், பட் ஜாயின் பண்ணுங்கள். ரெக்கார்டட் வீடியோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லையா? சரி, இந்த 3 சாப்டர் நம்ம இன்னைக்கு படித்தோம். தட் இஸ் செகண்ட் மிட் டர்ம் சிலபஸ், செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட். இதுதான் நம்மளோட சிலபஸ் இல்லையா? ஸோ இந்த சிலபஸை நம்ம கவர் பண்ணியாச்சு. ரைட், ஹோம்ஒர்க் என்ன? Practice the MCQs of this chapter and remaining questions. இன்னொன்று என்னது? Practice all diagrams and their labeling. கண்டிப்பா டயக்ராம் லேபிளிங் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. 10th லெசன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்டா, அதனால இந்த வீடியோட ரெக்கார்டட் செஷன் நீ போய் பாரு சரியா? அதில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். ஸோ அதை நீ போய் பாரு. ஏன்னா மறுபடியும் அதை திருப்பினா சொல்ல முடியாது இல்லையா? பிகாஸ் இட்ஸ் லைக் மறுபடியும் அகைன் 1 hour நம்ம டைம் போகும், சொன்னது தான் திருப்பி சொல்லணும். அதனால போய் ரெக்கார்டட் வீடியோ பாரு. அப்பவும் புரியல அப்படின்னா நீ டிஸ்கஷன் குரூப்பில், வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கஷன் குரூப் இருக்குல்ல, ஸோ வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷன் குரூப், டெலிகிராமில் இருக்க டிஸ்கஷன் குரூப், அதில் நீ கொஸ்டின் கேளு. வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதை நீ ஜாயின் பண்ணிக்கோ. அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இமேஜஸ், ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அதில் வரும். ஸோ அதில் அந்த வாட்ஸ்அப் சேனலை நீ ஜாயின் பண்ணிக்கோ சரியா? ஷம்மு நீங்கள் ஜாயின் பண்ணல, நீங்களும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிருங்க அண்ட் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ண சொல்லி சரியா? அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you all in the next class. க்யூட்டாக இருக்குல்ல? Thank you so much for watching. See you all in the next class. Until then, please take care of yourself. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. All right, but eat healthy, drink enough amount of water. நல்லா தூங்குங்க and take care. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம்.